ஐகாவின் பழைய மாணவர்கள் மாத்திரமில்லாது எதிர்காலத்தில் ஐகாவுடன் இணைந்து பயணிக்க இருக்கின்ற மாணவர்களும் இருக்கின்றீர்கள். அந்த வகையில் அவர்களுக்காக ஐகா பற்றி ஒரு சிறு அறிமுகத்தோடு இன்றைய நிகழ்வுக்குள் நுழையலாம் என்று நினைக்கின்றேன். ஆம், ஐகா கடந்த 5 வருடங்களாக பல வகையான கோர்ஸ்களையும் வழங்கி வருகின்றது. அந்த வகையில் அனுபவம் வாய்ந்த ஆயுர்வேத வைத்தியர்களினால் பாடநெறிகள் விரிவுரைகள் வழங்கப்படுகின்றன. இப்பாடநெறியின் முடிவில் நீங்கள் பெறும் சான்றிதழ் ஆயுர்வேத டிபார்ட்மெண்ட் அனுமதி பெற்ற ஒரு நிறுவனத்தினால் கிடைக்கப்பெறும். அதே போன்று உங்களுக்கான கன்வகேஷன் ப்ரோக்ராம் BMICHல் நடைபெறும். மேலும் பல தகவல்களை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கலாம். அந்த வகையில் ஐகாவினால் நடாத்தப்படுகின்ற கோர்ஸ்கள் பற்றி ஒரு சிறு அறிமுகத்தை தரலாம் என்று நினைக்கின்றேன். டிப்ளோமா பாடநெறி, அதாவது டிப்ளோமா இன் ஹெர்பல் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கோர்ஸ் 3 மாதம் உங்களுக்காக இந்த கோர்ஸ் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தமிழ் மற்றும் சிங்கள மொழிகளில் நடக்கும். 3 மாதங்களாக உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக 120க்கும் அதிகமான ப்ராடக்ட்ஸ் எவ்வாறு தயாரிக்கலாம், அவற்றை எவ்வாறு அரசாங்கத்தில் பதிவு செய்யலாம், எவ்வாறு சந்தைப்படுத்தலாம் என்ற முழு விவரங்களையும் இந்த கோர்ஸினூடாக உங்களுக்கு தெரிந்து கொள்ளலாம். அதே போன்று அட்வான்ஸ் டிப்ளோமா இன் ஹெர்பல் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கோர்ஸ், இந்த கோர்ஸ் 4 மாதம் 150க்கும் அதிகமான ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் என்றதையும் உள்ளடக்கியதாக இந்த கோர்ஸ் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று பெர்ஃப்யூமரி மாஸ்டரி, பெர்ஃப்யூம் சம்பந்தப்பட்ட அனைத்து விடயங்களையும் தெரிந்து கொள்வதாக 1 மாத கால அளவுள்ள இந்த கோர்ஸ் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று ஷார்ட் கோர்சஸ், உதாரணமாக லிப் கேர் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங், கிரீம் மேக்கிங், ஜெல் மேக்கிங் போன்ற ஷார்ட் கோர்சஸும் இன்னும் பல வகையான ஷார்ட் கோர்சஸும் ஐகாவினால் நடத்தப்படுகின்றது. மேலும் வைத்தியர்களுக்காக வடிவமைக்கப்பட்ட எக்யூபஞ்சர், ஹிஜாமா தெரபி போன்ற இன்னும் பல கோர்ஸ்கள் ஐகாவில் உங்களுக்கு கற்கலாம். இன்றைய தலைப்பு ஏற்கனவே கூறியது போன்று எவ்வாறு உங்களுடைய உற்பத்திகளை இணையம் மூலம் உலகிற்கே சந்தைப்படுத்தலாம் என்பது சம்பந்தமாக. அதாவது நீங்கள் உற்பத்தி செய்கின்ற பொருளாக இருந்தாலும் அல்லது ரீசெல்லிங் செய்யக்கூடிய பொருளாக இருந்தாலும் புதிய ஒரு வாடிக்கையாளரை நாளுக்கு நாள் நீங்கள் அதிகரித்துக் கொள்வதன் மூலம்தான் உங்களுடைய சேல்ஸ் அதிகரிக்கும். அந்த வகையில் அதை எவ்வாறு நான் இந்த இணையத்தை பயன்படுத்தி வெற்றி கொள்ளலாம் என்றுதான் இன்றைய தலைப்பு. இன்றைய நிகழ்வின் பிரதம அதிதியாக விரிவுரையாளராக எங்களுடன் கலந்து கொள்ள இருக்கின்றார் மிஸ்டர் ரவிக்குமார் ஃப்ரம் சென்னை, இந்தியா. இவரை பற்றி கூறினால், மீடியா துறையில் 25 வருடங்களாக அனுபவம் உள்ள, அந்த காலத்தில் இருந்து இந்த காலம், அதாவது AI யுகம் வரை அனுபவம் வாய்ந்த, வியாபாரத்தில் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ், இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் பல்வேறு நிறுவனங்களில் தற்போதைய கன்சல்டனாக செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார். ஐகாவின் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் செய்யும் மாணவர்களுக்காக ஐகாவின் வேண்டுகோளுக்கு இணங்க அவருடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இந்நிகழ்வுக்கு நேரம் ஒதுக்கி தந்த அவருக்கு முதற்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்நிகழ்வுக்கு அவரை வரவேற்றுக் கொள்கின்றேன். சார், வணக்கம். வணக்கம். This is over to you, sir. இப்போ டாபிக் நான் பேசுறது எல்லாரும் கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் பேசுகிற தமிழ் உங்களுக்கு விளங்குதா அப்படின்றத கொஞ்சம் எல்லார்ட்டையும் கேட்க முடியாது. அதனால நான் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக மெதுவாக போகிறேன். இந்த வெபினாரில் ஏற்கனவே வியாபாரத்தில் இருக்கிறவங்களோ, இல்லை வியாபாரத்தில் புதுசாக வந்தவங்களோ, இல்லை வியாபாரம் தொடங்க முயற்சி பண்ணுறவங்களோ எல்லாருமே இருப்பீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி முதல்ல இந்த விஷயங்களை நான் தெளிவாக சொல்லிடுறேன்.
விஷயம் சொன்னதுக்கப்புறம் உங்களுடைய கேள்வி எதுவானாலும் இந்த செமினார் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் தனித்தனியாக ஒருத்தர் கேள்வி கேளுங்க, அதுக்கான பதிலை நான் சொல்கிறேன். நீங்கள் தயாரிக்கிற எந்த பொருளாக இருக்கட்டும், அது காஸ்மெட்டிக்காக இருக்கட்டும், கார்மெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் திங் வந்து உங்களுடைய ப்ராடக்டை வந்து வேர்ல்டு வைடு எடுத்துகிட்டு போகிறதுக்கான பேசிக் திங் வந்து உங்களுடைய ப்ராடக்டை பிராண்ட் பண்ணுறது. ஸோ பிராண்டிங் அப்படின்றது வந்து உங்களுடைய கம்பெனியோட பேரோ உங்கள் ப்ராடக்டோட பேரோ, அதுக்கு உண்டான கலர், அதுக்கு உண்டான டேக்லைன், அதுக்கு உண்டான மெஷர்மெண்ட், ஸோ அதுக்கான பேக்கேஜிங் எப்படி இருக்கணும், இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கிறதுக்கான வேலைகளை நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா தான் அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக ஒரு விஷயமா இருக்கும். ஸோ உங்களுடைய பிராண்டிங்கை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் திங் பில்ட் பண்ணுறதுல ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அப்போது உங்களுடைய பிராண்டிங்கை நீங்கள் வந்து டெவலப் பண்ணுறதுக்கான டேக்லைன் என்ன, உங்களுடைய ப்ராடக்டோட பேர் என்ன, அதை முதல்ல வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக கிளியர்டாக நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அதே நேரத்தில் நீங்கள் அந்த ப்ராடக்டை வந்து லேபிளிங் டிசைனிங் பண்ணுறதுல ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஏன்னா அதில் ப்ரீமியமோட லேஅவுட் இருந்தால் தான் அது செல்லிங் பாயிண்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்களே ஒரு ப்ராடக்ட் போய் சூஸ் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா சும்மா போய் வாங்க மாட்டீங்க. அதோடைய குவாலிட்டி, அது பார்க்குற லுக் அண்ட் ஃபீல் எப்படி இருக்குது, அதை பொறுத்து தான் நம்ம அந்த ப்ராடக்டை வாங்குறதுக்கான விஷயத்தை நம்ம சூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதை பொறுத்து தான் நம்மளோட விலையும் நிர்ணயிக்க முடியும். ஸோ அது மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் இந்த பிராண்டிங்கோட விஷயத்தை ஐடென்டிஃபிகேஷனை முதல்ல ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கணும். சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக வந்து பிராண்டிங்கோட ஐடென்டிஃபிகேஷன் எல்லாம் கிளியராக முடிச்சிட்டீங்க, நான் வந்து லோகோ ரெடி பண்ணிட்டேன் சார், என்னுடைய லோகோக்கான என்ன கலர் வைக்கணுன்றதையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அந்த டாபிக் உண்டான டேக்லைன் என்ன போடணுன்றதையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற நீங்கள் ஃபஸ்ட்டு விஷயத்துக்கு முடிச்சிட்டிங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது இதை வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் டெவலப் பண்ணணும். ஸோ அந்த பேரில் நீங்கள் என்ன பிராண்டை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிராண்டோட பேரில் நீங்கள் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், டிக்டாக்கு, லிங்க்டின், பிரிண்டோரஸ்ட், ஸோ இந்த மாதிரியான பிளாட்ஃபார்மில் நீங்கள் உங்களுடைய பிராண்டோட பேரை பில்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் வேறு யாராவது யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அந்த பிராண்டை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த பிராண்டை வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வெரிஃபைட் மார்க் வாங்கணும். அது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே உங்களோட வெரிஃபைடு வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டோட நம்பகத்தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வந்துடும். ஸோ அந்த வெரிஃபைடுன்றது வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறதுக்கான விஷயம் இல்லை. நீங்கள் ஃபாலோவர்ஸை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரணும், லைக்ஸ் கரெக்டாக வாங்கணும். ஸோ அதுக்கான ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் இருக்குது, அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா வரும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயுமே வந்து உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ், இப்போ நீங்கள் பியூட்டி காஸ்மெட்டிக் போடுறீங்கன்னா அதுக்கான டார்கெட் ஆடியன்ஸோட பிராண்டை மட்டுமே தான் நீங்கள் சூஸ் பண்ணி போடணும். இப்போ நீங்கள் ஃபிட்னஸ் இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து வேற ஒரு ப்ராடக்டை பற்றி போட்டிங்கன்னா அது செட் ஆகாது. ஸோ காஸ்மெட்டிக் ரிலேட்டடாக இருக்கிறது காஸ்மெட்டிக் ரிலேட்டடான விஷயத்தை மட்டும் தான் போடணும். அதுக்கு ரிலேட்டடான இமேஜை யூஸ் பண்ணணும், அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸை தான் நீங்கள் போடணும். ஸோ அதே மாதிரி யூடியூப்பில் போடும்போது யூடியூப்ல இன்ஃப்ளூயன்சர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட டைப் வச்சுட்டு ஸோ ஈஸியிலே நீங்கள் கொலாப் பண்ணுறதுக்கான விஷயம் இருந்ததுன்னா உங்கள் பிராண்டு ஈஸியாக ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இன்ஃப்ளூயன்சர் ஆல்ரெடி வந்து ஒரு 1 மில்லியன் 2 மில்லியன் ஒரு 50K பக்கத்தில் இருக்கும். அவங்க வந்து உங்களுடைய பிராண்டை ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்கான விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி நீங்கள் டிக்டாக் பண்ணுறீங்க அப்படின்னா டிக்டாக்கோட இனிஷியல் ஒரு 15 செகண்ட், ஃபஸ்ட்டு வர்ற 15 செகண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த ஸ்க்ரோல் பண்ணுறதுல வேகமாக போயிடும். ஸோ அந்த 15 செகண்ட்ன்றது இம்பேக்ட் பண்ணுற மாதிரியான விஷயமா இருக்கணும். அதே நேரத்தில் அந்த 15 செகண்டுக்குள்ளே உங்களுடைய பிராண்டோட பேர், உங்களுடைய வெப்சைட், உங்களுடைய ஃபர்தர் டெவலப்மெண்ட், வாட்ஸ்அப்பு, கான்டாக்டு, சேலுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் அதோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருந்ததுன்னா ஸோ ரொம்ப ஈஸி. அதே நேரத்தில் லிங்க்டின்ல வந்து உங்களுடைய ப்ரொஃபைலை நீங்கள் கிரியேட் பண்ணி போடுறதன் மூலமாக என்ன ஆகும்னா இதை வந்து B2B பையருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ B2B பையர் அப்படின்றது வந்து உங்களோட எப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா லிங்க்டினோட பேஸ் பண்ணி தான் ரொம்ப பேர் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டராக எடுத்துகிட்டு போட்டு, ஏன்னா அவங்க அந்த சர்க்கிள்குள்ளே இருப்பாங்க. எம்ப்ளாயீஸு, எம்ப்ளாயர், சீக்கர்ஸ் அப்படின்றது எல்லாமே லிங்க்டின்குள்ளே தான் இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிண்டோரஸ்ட். இந்த பிரிண்டோரஸ்ட்ன்றது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து கேட்லாக் ரெடி பண்ணுறதுக்கான இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் பெரிய பிளாட்ஃபார்மாக வந்து பிரிண்டோரஸ்ட் இருக்குது. ஸோ அந்த பிரிண்டோரஸ்ட்டை வந்து உங்களுடைய ப்ராடக்டோட இமேஜாக இருக்கட்டும், அதுக்கான சேல்ஸாக இருக்கட்டும், அதுக்கான கேம்போ பேக்காக இருக்கட்டும்,
நீங்க ஆஃபர் பிரைஸ் ஏதாவது கொடுக்குறீங்க, இல்ல அதோடைய ரீல்ஸ் போடுறீங்க, இல்ல ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் போடுறீங்க, எதுனாலுமே சரி, நீங்க இந்த சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல வந்து நீங்க போஸ்ட்டை டெடிகேட்டடா போடணும். அந்த போஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி நீங்க ப்ரீவியஸா சொன்ன பிராண்டிங்கோட லோகோஸ், கலர், டேக்லைன், அதோட யூசேஜ் எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணணுன்றதை அதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஏனோ தானோன்னு ஒரு பேரோ, ஏதோ ஒரு லோகோ, ஏதோ ஒரு பேரு, அந்த இடத்துல கோடு வர்ற மாதிரி, கலர் வர்ற மாதிரி இருந்ததுன்னா ஆடியன்ஸோட இன்ட்ராக்ஷன் பண்ண முடியாது. அவங்களோட ஐ கேச்சிங்காக அந்த ப்ராடக்டை எடுத்துட்டு போக முடியாது. அதே நேரத்தில் இன்ஸ்டாகிராம் ஷாப்பிங்ஸும் ஃபேஸ்புக் ஷாப்பிங்கும் சேர்த்து நீங்கள் டைரெக்டாக பர்ச்சேஸ் ஆப்ஷன் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கறதன் மூலமாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரே மெட்டாடேட்டாவில் தான் ரன் ஆகுது. ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு இன்றைக்கி மெட்டாடேட்டா ஆட்ஸ்லன்றது வந்து கம்பைண்டாக இருக்கும். ஸோ அது போடும்போது நீங்கள் நார்மலாக ஒரு போஸ்ட் போட்டோம், அது வந்து போஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோன்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு ஹேஷ்டேக் கொடுக்கணும். அந்த ஹேஷ்டேக்ன்றது வந்து டேக் வேர்டு, கீவேர்டுன்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணியான டேக் வேர்டை நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். ஸோ உதாரணத்துக்கு வந்து இந்தியன் காஸ்மெட்டிக்காக இருக்கட்டும், நேச்சுரல் க்ளோவாக இருக்கட்டும், குளோபல் பியூட்டியாக இருக்கட்டும், இல்லை வந்து சூப்பர் ஸ்கின்னாக இருக்கட்டும், சாஃப்ட் ஸ்கின்னாக இருக்கட்டும், எதை வந்து மக்கள் அதிகமாக தேடுறாங்களோ அது ரிலேட்டடான விஷயங்களை தான் நீங்கள் அந்த ஹேஷ்டேக்ல யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி. இந்த கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது வந்து நீங்கள் தயாரிக்கிற பொருள், ஒரு பொருளுமே அதை உபயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஸ்கின் எப்படி இருந்துச்சு, உபயோகப்படுத்தின பிறகு அவங்களுடைய ஸ்கின் எப்படி இருந்துச்சு, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படின்ற வீடியோவோ நீங்கள் ஃபோட்டோவோ இமேஜோ இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயோ உங்களோட வெப்சைட்லேயோ ரெகுலராக போஸ்ட் போடணும். அதுதான் வந்து அந்த நம்பகத்தன்மையை எடுத்துகிட்டு வரும். அதே நேரத்தில் ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை கொடுத்து டெஸ்ட் பண்ண வச்சு அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி அவங்களுடைய ஃபீட்பேக் வாங்குறதுன்றது வந்து சின்ன விஷயம் இல்லை. ஸோ கஸ்டமர் டெஸ்டிமோனியல்ன்றது வந்து ஈஸியாக நினைக்கிறீங்க, யாரோ பொருளை யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால வந்து நம்ம அந்த பொருளை யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க பேசியிருப்பாங்க, பேசுனதுனால நம்ம வந்து அவங்க போட்டிருக்கதை நம்ம கேட்குறோம், அவ்வளோதான் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா உலகத்திலே ரொம்ப பவர்ஃபுல்லான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வேர்ட் ஆஃப் மவுத்திங் அட்வர்டைஸ்மெண்ட் தான். அதை அவங்க சொல்லும்போது அந்த கஸ்டமருடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னா மற்றவங்களுடைய நம்பகத்தன்மையை ஏற்படுத்தும், மற்றவங்கள வாங்க தூண்டுறதுக்கான வேலைகளை செய்யும். அதே நேரத்தில் இந்த கஸ்டமர் டெஸ்டிமோனியல் நம்மளை என்ன பண்ணும்னா ஃபியூச்சரில் அவங்களுக்கு உண்டான ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட்டை நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். ஸோ நீங்கள் நார்மலாக வந்து ஒரு ஸ்கின் சைனோ, ஒரு லிப்பாமோ, ஒரு அண்டர்ஆமோ, அந்த மாதிரி ப்ராடக்டை நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துல ஒரு கஸ்டமர் டெஸ்டிமோனியல் வர்றாரு, அவர் வந்து இந்த ஃபீட்பேக் கொடுக்குறாரு. கொடுக்கும்போது உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு பாண்டிங் ஒன்று வரும். கஸ்டமருக்கும் உங்களுக்குமான ஒரு பாண்டிங் வரும். அந்த பாண்டிங்ல என்ன ஆகும்னா அந்த கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட வந்து அவருடைய பர்சனல் விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவார். எனக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து எனக்கு ஹேரில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நீங்கள் அதை சரி பண்ணி கொடுப்பீங்களா? எனக்கு வந்து சைனஸ் இருக்குது, ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் என்னால் யூஸ் பண்ண முடியலை, அப்போ இதுக்கு ஏதாவது ரெமிடி கிடைக்குமா? ஸோ நீங்கள் அந்த மாதிரியான ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணும்போது கஸ்டமர் க்ளோஸ் டு சர்க்கிளில் உங்களுக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் நீங்கள் அவரை வந்து உங்களை விட்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. ஸோ கஸ்டமருடைய டெஸ்டிமோனியல்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே நேரத்தில் ஒரு ப்ராடக்ட்டுக்குமே, ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட்டுக்குமே அந்த ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன், அந்த ப்ராடக்ட் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருக்கலாம், ரீட்டைலராக இருக்கலாம், ப்ராடக்ட் வாங்கி விற்கிறவராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த ப்ராடக்டோட இன் அண்ட் அவுட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டுமே தான் பிஸ்னஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸை, அந்த ப்ராடக்டோட யூசேஜ், அந்த ப்ராடக்டோட பெனிஃபிட், அந்த ப்ராடக்டில் என்ன மாதிரியான இன்க்ரீடியன்ட் இருக்குது, ஸோ இது எல்லாத்தையுமே ஒரே ஒரு வீடியோவில் போட்டு நீங்கள் பப்ளிஷ் பண்ணிட முடியாது. ஸோ நீங்கள் ஷார்ட்டாக சின்ன ஷார்ட்ஸ் ரீலாவோ டிக்டாக்ல ஒரு 15 செகண்ட்ஸுக்கு உண்டான விஷயமாவோ அதை நீங்கள் அந்த ப்ராடக்டோட இருக்கிற இன்க்ரீடியன்ட்டு, பெனிஃபிட்டு, ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சின்ன ரீல்ஸாக போட்டிங்கன்னா எந்த ரீல்ஸ் யாருக்கிட்ட போகும், எப்போ பார்ப்பாங்கன்னு நமக்கும் தெரியாது. ஸோ ஏதோ ஒரு கேட்டகரியில் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ஹேஷ்டேக்லேயோ இல்லை கீவேர்ட்லேயோ இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில், ரெண்டாவது ஒருத்தவங்க வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்கணும்னு அவசியமும் இல்லை. ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், நான் மோஸ்ட்லி வந்து ஃபேஸ்புக்கில் தான் இருப்பேன். அப்போ ஸோ எனக்கு ஃபேஸ்புக்கில் போடுற ஆடு தான் எனக்கு ரொம்ப ஈஸியலி ரீச் ஆகும். என்னுடைய நண்பர் வந்து இன்ஸ்டாகிராம்லேயே தான் இருப்பார். ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் வந்து வேரியர் பிளாட்ஃபார்மில் சோஷியல் மீடியாவில் இருக்கிறதுனால
நமக்கு வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் பண்ற ஆடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம அண்டர் த ஒன் அம்பர்லா ஒரு குடைக்குள்ள கூட்டிட்டு வர்றதுக்கான வேலையை வந்து இந்த ப்ராடக்டோட ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போடுறது மூலமா நமக்கு ஸோ ஈஸியலி ரீச் பண்ண முடியும். அதே நேரத்தில் நமக்கு கொஞ்சம் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறோம் சார், நான் ஒரு மாதம் ஆகுது, 2 மாதம் பண்ணுறேன், எனக்கு வந்து ப்ராடக்ட் வந்து பெருசாக ரீச்சே ஆக மாட்டேங்குது, எனக்கு வந்து என்னால் விற்கவே முடியலை அப்படின்ற பட்சத்தில் வந்து உங்களுக்கு இன்ஃப்ளூயன்சர் யாராவது இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் இருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட இந்த ப்ராடக்டை கொடுக்கறதன் மூலமா அந்த ப்ராடக்டை அவங்க ஈஸியலி ரீச் பண்ணுறதுக்கு அவங்க ஆல்ரெடி அவங்ககிட்ட ஒரு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து டே பை டே எல்லா அப்டேட்டும் போட்டு அவங்க இயர் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துலேருந்து 1.5 வருஷம் 2 வருஷம் பக்கத்தில் அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ அவங்களோட வீடியோ போடும்போது ஆட்டோமேட்டிக்கலாக ரீச் ஆகும். இன்ஃப்ளூயன்சர் வந்து உங்களுடைய ப்ராடக்டோட கேட்லாக்கோ டீட்டெயில்ஸோ உங்களோட கான்டாக்ட் நம்பரோ உங்களுடைய சேல்ஸுக்கு உண்டான வாட்ஸ்அப் நம்பரோ இது எல்லாத்தையும் போடுறதுனால இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கிறது வந்து ஒன்ஸ் பவர்ஃபுல் மார்க்கெட்டிங். அதே நேரத்தில் இல்லை சார் எனக்கு இன்ஃப்ளூயன்சர் வராது, எனக்கு இன்ஃப்ளூயன்சர் யாரையுமே தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸோ ஈஸி, நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் பெய்டு ப்ரொமோஷன் பண்ணலாம். இன்னைக்கு வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கு பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஆட் ரெண்டுமே இன்னைக்கு மெட்டா டேட்டாவில் கம்பைன் ஆயிடுச்சு. ஸோ இதில் ஒரு பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கீங்க, ஸ்ரீலங்காவில் மட்டும்தான் இந்த ப்ராடக்டை சேல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபைக்கு நம்மளுடைய ப்ராடக்ட் உண்மையிலேயே நமக்கு நல்ல ப்ராடக்ட் நமக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாம் நமக்கு நல்லா சேல் ஆகும், ரொம்ப சூப்பரான இன்க்ரீடியன்ட்ல யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்போ இந்த ப்ராடக்டை டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, அப்போ இந்த டார்கெட் ஆடியன்ஸை நம்ம எப்படி சூஸ் பண்றது? அப்போ இந்த ப்ராடக்ட் வந்து துபாயில் விற்க முடியுமா, சிங்கப்பூர்ல விற்க முடியுமா, ஆஸ்திரேலியாவில் விற்க முடியுமா, யூரோப் கண்ட்ரியில் விற்க முடியுமா? இப்போ இந்த மாதிரியான டவுட் வரும்போது நீங்கள் இந்த ஃபேஸ்புக் ஆடை என்ன பண்ணலாம்னா நீங்கள் டார்கெட் கண்ட்ரி ப்ளஸ் இந்த ப்ராடக்டோட ஏஜ் கேட்டகரி யாரு, ஜெண்டர் யாரு, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க யாரு, அது பியூட்டி ஸ்கின் ரிலேட்டட் இருந்துன்னா இப்போ பியூட்டி ரிலேட்டடாக இருக்கிறவங்க மட்டும்தான் அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஸோ இது டெமோகிராஃபி பேஸ் பண்ணிட்டு இந்த ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஆடை போஸ்ட் பண்ணுறதன் மூலமா உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் எங்கே இருக்கிறாங்கன்றதை ஈஸியலி ரீச் பண்ண முடியும். அதே நேரத்தில் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி பெய்ட் ப்ரொமோஷன் சொல்கிறீங்க, பணம் ரொம்ப ஜாஸ்தியாக செலவு பண்ண வேண்டியது வரும் அப்படின்னா அதுவும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து மினிமம் பேலன்ஸ் ஒரு 500 ருபீஸ் நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக்கில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஆடுக்கு நீங்கள் தான் பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. அது 10 பைசாவா, 20 பைசாவா, 50 பைசாவா, 1 ரூபாயா, 2 ரூபாயான்றது பட்ஜெட்டை நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த பட்ஜெட் ரேட்டுக்கு இன்னைக்கு ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், கூகுள் ஆட்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே நீங்கள் கொடுக்குற பட்ஜெட் ரேட்டுக்கு ஆடை ரன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ இந்த ஆடுன்றது வாயில ஈஸியாக சொல்லிடலாம், அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. அதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்கு. நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி ஹேஷ்டாக்காக இருக்கட்டும், டேக்லைனாக இருக்கட்டும், கீவேர்ட்ஸாக இருக்கட்டும், இந்த 3 தான் உங்களுடைய ப்ராடக்டை வந்து எஸ்சிஓவில் ஸ்டிமுலேட் பண்ணும். எஸ்சிஓன்றது வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இதை வந்து உங்களுடைய வேர்ல்டு வைடு இருக்கிற கஸ்டமருடைய தேடல், இப்போ உங்களுக்கு கூகுளில் ஒரு விஷயம் யோசிக்கிறீங்க, தேடணும், ஏதோ ஒரு டவுட் வருது அப்படின்னா ஹவு டு யூஸ் தட் டர்மரிக் அப்படின்னு போடுறீங்க அப்படின்னா இப்போ நம்ம டர்மரிக் ப்ராடக்டை யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அப்போ அந்த டர்மரிக் ரிலேட்டடாக யார் யார் கீவேர்ட் சர்ச் பண்ணியிருக்கிறா, உலகத்தில் எங்க இருந்தெல்லாம் டர்மரிக் வந்து தேடி இருக்கிறாங்க, அவங்களுடைய டேட்டா பேஸ் எல்லாம் நமக்கு எடுத்து கொடுத்தோம். ஸோ அந்த டேட்டா பேஸ் தேடுறவங்க தான் நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ். அப்போ அந்த டார்கெட் ஆடியன்ஸ் எங்கே இருக்கிறா, அவர் எங்கே இருக்கிறான்றதை நம்ம அந்த கூகுளோட டார்கெட்டில் போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ டார்கெட் ஆடியன்ஸ் இருக்கிற இடம் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ரீஜனல்ல நீங்கள் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம், கூகுள் ஆட்ஸை பெய்ட் ப்ரொமோஷனில் மினிமம் காஸ்ட்டில் நீங்கள் ரன் பண்ணலாம். ரன் பண்ணுறதுல சார் சரி நீங்கள் சொன்ன மாதிரியே ரன் பண்ணிட்டேன் சார், வேற என்ன சார் எனக்கு வரும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு கால் என்கொயரி வரும், இல்லைன்னா மெயில் வரும், இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பர் வரும். ஸோ இந்த 3மே யூசர் ஃப்ரெண்ட்லியாக ஒரு கஸ்டமர் கிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத நீங்கள் முதல்ல பிராண்டிங்காக இருக்கட்டும், உங்களுடைய வெப்சைட்டாக இருக்கட்டும், உங்களுடைய சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே நீங்கள் கஸ்டமரை ஈஸியாக உள்ளுக்க வர வைக்கிறதுக்கான லிங்க்ஸை நம்ம கொடுக்கணும். இப்போ வாட்ஸ்அப்புக்குள்ளே வந்துட்டாருன்னா போதும் சார், நான் வந்து இந்த ப்ராடக்டை விற்றுருவேன் அப்படின்னா அப்போ அதுக்கான லிங்க்லேருந்து எல்லாமே போட்டு தான் நம்ம ஆடை ரன் பண்ணுவோம். ஒன்ஸ் ஆடு ரன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம்
அதுல இருந்து நமக்கு வந்து ஒருத்தர் ஒரு கஸ்டமர் வர்றாரு அப்படின்னா அவங்களுக்கு தேவையானது என்ன, அவங்களுடைய டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கான விஷயங்கள் என்ன, அவங்களுடைய எக்ஸ்பெக்டிங் பிரைஸ் என்ன, அவங்களுடைய யூசேஜ் எப்படி, இந்த விஷயங்களை நீங்க கேட்கறதன் மூலமா நீங்க ஒரு ப்ராடக்டை சரியா பண்ணியிருக்கீங்களா ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ப்ராடக்ட் சேல் ஆகிறதுக்கான விற்கிறதுக்கான டார்கெட் ஆடியன்ஸ் இவர் தானா, ரெண்டு. மூணாவது, இவர் சொல்றதன் மூலமா இந்த ப்ராப்ளத்தை நம்ம ரெக்டிஃபை பண்ணோம்னா நம்ம சேல்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அவர் சொல்ற ப்ராப்ளம் காமனான ப்ராப்ளமா இருக்கு, அப்போ நம்ம ப்ராடக்ட்ல அதுக்கான ரெமெடி இருக்கு அப்படின்ற பட்சத்துல பிரச்சனை இல்லை. ரெமெடி இல்லை அப்படின்னா அதுக்கான நம்ம ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்னன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதே நேரத்துல நீங்க இந்த ஆட் எல்லாம் ரன் பண்ணிட்டீங்க சார், நீங்க சொல்ற மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுக்குமே என்கிட்ட சூப்பரான ப்ராடக்ட், எல்லா கஸ்டமருக்கும் ரொம்ப சூப்பரா போகும் சார். பட் எனக்கு சோஷியல் மீடியால எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன், பெருசா ஒன்றும் எனக்கு இம்பேக்டா வரல, அப்ப என்ன சார் பண்றது அப்படின்னா, எங்க இந்தியால வந்து இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட்னு சொல்றாங்க, உங்க இதுல வந்து டராஸ் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு. ஸோ அவங்ககிட்ட நீங்க ப்ராடக்ட் கொடுத்தீங்கன்னா கூட அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணிட்டு ரன் பண்றாங்க. ஸோ ஒரு ப்ராடக்டை நம்ம மல்டிபிள், இப்போ எப்படி ஒரே ஒரு ஆடு போட்டு ஒரே ஒரு ரீல்ஸ் எடுத்துட்டு அந்த ரீலை வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, டிக்டாக்கு, பிரிண்டோரஸ்ட்டு இப்படின்னு மல்டி பிளாட்ஃபார்மில் ஒரே வீடியோவை மல்டி பிளாட்ஃபார்மில் போட்டு ரன் பண்ணி அவங்களுடைய ஆடியன்ஸை நம்ம பிடிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கோட உங்களுடைய வெப்சைட்டை மல்டிபிள் இடத்துல இன்ஃப்ளூயன்சராக இருக்கட்டும், சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், உங்கள் ஊரில் டராஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே ஜஸ்ட் பில் பண்ணுறதுக்கான கம்யூனிகேஷன் பாயிண்ட்டை நம்ம பில் பண்ணிடணும். அதை செஞ்சீங்க அப்படின்னா ஸோ ஈஸி. இல்லை சார் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு வந்து டராஸ்லாம் போட்டால் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, எனக்கு அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சரியாக வரலை, செட் ஆகலை அப்படின்னா உங்கள் இதுலேயே உங்கள் டீம்லேயே யாராவது ஒரு ஆள் வெப்சைட் ரெடி பண்ணியிருக்கிறாங்க, இ-காமர்ஸ் வச்சு பண்ணிட்டு இருக்கிறாரு, அப்போ என்ன பண்ணுங்க, அவரோட நீங்கள் டைப் போடுங்க, ஏன் பிராண்டையும் உங்களோட வெப்சைட்டுக்குள்ளே போடுங்க. ஏன்னா உலகத்தில் வந்து நைக்கா அப்படின்ற ஒரு பிராண்டுன்றது வந்து ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸாக இருக்கிற ஒரு பிராண்டு. ஸோ நீங்கள் காஸ்மெட்டிக்கு பியூட்டி ஓரியன்டாக இருக்கீங்கன்னா நைக்காவை பற்றி தெரியாமல் இருக்காது. நைக்கான்றது வந்து ஒன் ஆஃப் த மேனுஃபேக்சரிங் ப்ராடக்டோட கம்பெனி. அந்த கம்பெனிக்கிட்ட இப்போ என்ன பண்ணுறாங்க, யார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அந்த ப்ராடக்ட் பிராண்டை எல்லாமே அந்த நைக்காட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஸோ ஒன் கைண்ட் ஆஃப் அமேசான், ஃப்ளிப்கார்ட்ன்ற மாதிரி நைக்காவும் இப்போ ஒரு செல்லிங் பிளாட்ஃபார்மாக மாறிடுச்சு. அந்த மாதிரியான இடத்துல நீங்கள் வேர்ல்டு வைடு எடுத்துகிட்டு போகிறதுக்கான B2B பிளாட்ஃபார்மை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். சார் இது எல்லாம் எங்களுக்கு தெரியும் சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சோஷியல் மீடியாவில் போடுவோம், வெப்சைட்டில் போடுவோம், டராஸில் விற்கிறது, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதது இல்லை, இது நீங்கள் ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்லலை சார், இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் தெரியுது அப்படின்ற ஒரு மூடில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ராடக்டை பற்றி நீங்கள் பிளாக் எழுதுங்க. பிளாக்ன்றது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் நமக்கு தெரிஞ்ச ஏசியா ஆப்ரேஷனில் பொறுத்த வரைக்கும் ஏசியா பீப்புள் வந்து சோஷியல் மீடியாவில் தான் நீங்கள் ரொம்ப எக்ஸ்பர்ட்டிங்காக இருக்கீங்க, சோஷியல் மீடியாவில் தான் இன்னைக்கு எல்லாருமே எதிர்பார்ப்போடு இருந்துட்டு இருக்கீங்க. ஆனால் யூரோப்பியன் கண்ட்ரிஸாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியன்ஸாக இருக்கட்டும், யூஎஸ்ஸாக இருக்கட்டும், அந்த ப்ராடக்டோட பிளாக் ரொம்ப 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 முக்கியம். ஸோ பிளாகர் அப்படின்றது என்னன்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ஒரு ப்ராடக்டோட ஃபியூச்சர் என்ன, அந்த ப்ராடக்டோட நேச்சர் ஆஃப் இன்க்ரீடியன்ட் என்ன, அதோடைய பெனிஃபிட் என்ன, ஸோ அதோடைய பர்பஸ் என்ன, இது எல்லாத்தையுமே ஒரு பெரிய எஸ்ஸே மாதிரி எழுதாமா, ஒரு டாப்பிக்கை பற்றி எழுதலாம். ஸோ நம்ம ப்ராடக்டை நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கும் பட்சத்தில் ஒரு பிளாகரை வந்து ரெடி பண்ணீங்க அப்படின்னா, பிளாகர்ன்றது ஸோ ஈஸி, ஒரு ஜிமெயில் ஐடி இருந்ததுன்னா போதும், நீங்கள் கூகுள் பிளாகர்னு போட்டிங்கன்னா வரும். ஒரு ப்ராடக்ட், அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு உண்டான ஒரு ஃபியூச்சர் மட்டும் போட்டுகிட்டே வரலாம். ஸோ ஒரு போஸ்ட்டாக போட்டுட்டு வரும்போது இந்த பிளாகர் என்ன பண்ணுன்னா, டிஃபால்ட்டாகவே கூகுள்காரன் என்ன பண்ணியிருப்பான்னா, இந்த பிளாகர் தேடுறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க, யூரோப்பாக இருக்கட்டும், யூஎஸ்ஆ இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் இந்த பிளாகை அவனே கொண்டு போய் சேர்த்துருவான். நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் பார்த்தாலே தெரியும், நீங்கள் ஒரு பிளாகை எழுதுனீங்க அப்படின்னா ஆஃப்டர் 1 வீக் கழிச்சு பாருங்க, அதில் 5 பேர் 6 பேர் ரிவ்யூ போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் சொல்கிறத கேட்கறதுக்கு ஒரு டீமே ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் பிளாகை முதல்ல எழுத கற்றுங்க. சார் எனக்கு பிளாக் எழுத வராது, எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோ பெருசாக வராது, எனக்கு தமிழில் தான் பேச தெரியும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஸோ ஈஸி, ரொம்ப சிம்பிள். நீங்கள் வாட்ஸ்அப்பில்
தமிழில் அப்படியே சொல்லுங்கள். எழுதிட்டு அந்த தமிழ் கண்டென்ட் அப்படியே எடுத்துக்கங்க. கூகுளில் போயிட்டு அந்த போடுங்க, டிரான்ஸ்லேட் டு இங்கிலீஷ் போடுங்க. அது அப்படியே அழகாக காப்பி பண்ணி கொடுக்கும். அதுக்கான ஏஐ டூலெல்லாம் வந்திருக்கு. அது ஃப்யூச்சரில் நான் சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் பிளாகில் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுடைய காண்டாக்ட் நம்பர், உங்களுடைய சேலுக்கு உண்டான என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் அதில் இன்பில் பண்ணணும் அந்த பிளாகில். ஸோ நம்மளுடைய ப்ராடக்டை வந்து சோசியல் மீடியா இருக்கட்டும், எவ்ரி திங், ஈச் அண்ட் ஒரு எந்த போஸ்ட் எடுத்தாலும் நம்மளுடைய சேலபிள் எடுத்துகிட்டு வர்றதுக்கான கான்டாக்ட் எப்படியெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியும், அந்த நம்ம சேல் பண்ணுறதுக்கு கஸ்டமர் எப்படி உள்ளுக்கு எடுத்துகிட்டு வர்றது, அவங்கள நீங்கள் கூட்டிகிட்டு வந்துடணும். ஸோ அவங்கள நீங்கள் கூட்டிகிட்டு வந்ததன் மூலமாக இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, சார் எனக்கு வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். நாங்கள் வெப்சைட்டை ரெடி பண்ணலை சார். வெப்சைட் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஸோ நம்ம ஒரு ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷன், நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டோட பேக்கேஜிங் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னாலே அந்த பேக்கேஜிங்குள்ளே நீங்கள் ஹவு டு யூசேஜ் போடணும், என்ன இன்க்ரீடியன்ட் இருக்குன்றதை போடணும், என்ன எம்ஆர்பின்றதை போடணும், அந்த எக்ஸ்பைரியோட டீட்டெயில்ஸ் என்னன்றதை போடணும். ஸோ இதெல்லாம் நெசசரியான ஒரு டாப்பிக்கில் வர்ற ஒரு பிராண்டிங்குள்ளே இவ்வளோ விஷயம் வரும். இதெல்லாம் நீங்கள் போடும்போது உங்களுடைய ஹோல் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுற டாபிக் உண்டான எல்லா கண்டென்ட்டுமே உங்கள் கையில் இருக்கும். அதை ரஃப்லி ஒரு பேராகிராஃப் மாதிரி போட்டுட்டு இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணுறதுன்றது ஸோ ஈஸி. அப்போது சார் எனக்கு இமெயில் என்கிட்ட வந்து ஒரு 100 பேர் தான் சார் இருக்காங்க, என்கிட்ட 50 பேர் தான் சார் இருக்கிறாங்க அப்படின்னா, எங்ககிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கிற டீம்கிட்ட வைட் ரேஞ்சாக இருக்கிற வேர்ல்டு வைட் இருக்கிற கிட்டத்தட்ட 2 மில்லியன் பீப்புள்ஸ் வரைக்கும் இருக்கிற இமெயிலோட கேம்பெயின் இருக்குது. ஸோ அதுக்கான ரன் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி நீங்கள் இனிஷியலாக யார் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வர்றீங்களோ அவங்களுக்கு அந்த இமெயில் மார்க்கெட்டிங் கேம்பெயினை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் பிஸ்னஸ், நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த சேல்ஸை எப்படி எடுத்துகிட்டு வரணும், நீங்கள் எதுவாக இருந்தாலும் ப்ராடக்டோட டீட்டெயில்ஸில் அந்த கஸ்டமரை உள்ளுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கான வேலை என்னவோ அதை பார்க்கணும். ரெண்டாவது, இதை குளோபலில் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வேலை ரொம்ப ஈஸி. இதைத்தான் நான் உங்கள்கிட்ட வந்து இந்த கூகுளோட ஆட்ஸ் ரன் பண்ணுற விஷயத்தை பற்றி சொன்னேன். ஸோ உங்களுடைய இன்னைக்கு நீங்கள் இந்த ஏஐகேஏ ஐகாவில் வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு கற்றுட்ருக்கீங்க. ஸோ இந்த ப்ராடக்டோட வேல்யூ என்னன்றது உங்களுக்கு தான் ரொம்ப சூப்பராக தெரியும். அது எனக்கு கூட, நான் செமினார் எடுக்கிறேன்னு கூட தெரியாது. நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க, ஒரு 400 பேர் 500 பேர் நீங்கள் இந்த இன்ஸ்டியூட்லேருந்து கற்றுட்டு வெளியே வந்திருப்பீங்க. ஓனாக நீங்களே ரெடி பண்ணியிருப்பீங்க. ஃபேஸ் வாஷாக இருக்கட்டும், ஷாம்புவாக இருக்கட்டும், பெர்ஃப்யூமாக இருக்கட்டும், டியூடரண்டாக இருக்கட்டும், அண்டர்ஆர்மாக இருக்கட்டும், ஒரு ப்ராடக்ட்டுக்குமே அதோடைய ஹைலைட்டடான விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ உங்கள் மனசுக்குள்ளே என்னன்னா, இவ்வளவு சூப்பரான ப்ராடக்ட் என்கிட்ட இருக்கு, ஆனால் வாங்க மாட்டேன்றாங்க சார், விற்க முடியலை சார், அது யார்கிட்ட சார் கொண்டு போய் விற்கிறது, எனக்கு அது தெரியலை சார். முதல்ல இந்த பொருளுக்கு உண்டான தேவையான டார்கெட் ஆடியன்ஸ் நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் கரன்சி வேல்யூ மற்ற கண்ட்ரிக்கும் இந்த கண்ட்ரிக்கும் நீங்கள் எல்லாருமே கால்குலேட் பண்ணிப்பீங்க. இந்தியா அமௌண்ட்டுக்கு ஸ்ரீலங்கா அமௌண்ட் எவ்வளோ, துபாய்க்கு இந்தியா அமௌண்ட் எவ்வளோ, ஸ்ரீலங்கன் அமௌண்ட் எவ்வளோ, சிங்கப்பூருக்கு ஸ்ரீலங்கன் அமௌண்ட் எவ்வளோன்றதை நீங்கள் ஈஸியலி அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஸ்ரீலங்கன்ஸ் எல்லாருமே. ஸோ ஈஸிலி மேக் மணி, நீங்கள் ஈஸியாக பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னா உங்கள் பொருளை யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு, எனக்கு வேர்ல்டில் ஹையஸ்ட் வேல்யூ இருக்கிற கரன்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு சொல்லுவாங்க இங்கிலாந்து அப்படின்ட்டு. ஸோ இங்கிலாண்டோட பவுண்ட்ஸ் வந்து ஹையஸ்ட் கரன்சி. ஸோ யூரோப் கண்ட்ரியில் உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் இருக்கா அப்படின்னா ஹைலி டிமாண்டட் இருக்கு. துபாய், சிங்கப்பூர், யூகே, இதுக்கு எல்லாத்துக்குமே ஹைலி டிமாண்ட் இருக்கிற ஒரு கேட்டகரினா அது வந்து காஸ்மெட்டிக் பிராண்டு தான், பியூட்டிக்கு ரிலேட்டட் தான். ரெண்டாவது, நமக்கு 2019 இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு எஃப்டிஏன்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, ஃப்ரீடம் ட்ரேடிங் அக்ரிமெண்ட். இது வந்து இந்தியா டு ஸ்ரீலங்கா. சார் நாங்கள் ஸ்ரீலங்கா வந்து ரொம்ப சின்ன நாடு சார், எங்களால் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க. தரமான பொருள் உங்களால் கொடுக்க முடியும், ஆரோக்கியமான பொருளை உங்களால் கொடுக்க முடியும், எந்த விதமான பக்க விளைவுகள் இல்லாத பொருள் உங்களால் கொடுக்க முடியும். அப்படின்ற பட்சத்தில் உலகமே உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா ஸ்ரீலங்கனோட எஃப்டிஏ அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க 2019. இந்த அக்ரிமெண்ட் எதுக்கு போட்டிருக்காங்கன்னா, ஒன்று டாக்ஸ் கம்மியாக பார்க்கறதுக்கு, ரெண்டாவது டாக்ஸே இல்லாமல் பண்ணுறதுக்கு.
அப்ப நீங்க பல பேர் இந்த குரூப்ல இருக்கிறவங்க வியாபாரம் பார்க்குறவங்களா இருக்கலாம், இந்தியாவுக்கு வந்து பொருளை எடுத்துட்டு கொண்டு வந்து விற்கிறவங்களா இருக்கலாம், இல்லை உங்க ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கலாம். பட் எல்லாருமே சொல்ற விஷயங்கள் என்னவா இருக்கும்? ஸோ டியூட்டி போடுறாங்க சார், கஸ்டம்ஸ்ல வந்து டியூட்டி கட்டணும், எடுத்துட்டு வர முடியல. ஸோ இது எல்லாமே இல்லீகலா நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற விஷயங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கிற பதில். பட் லீகலா நீங்க எடுக்கணும்னா ஈஸிலி நீங்க வேர்ல்டு வைடு உலகம் ஃபுல்லா உங்க பொருளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரே வழி வெப்சைட் மூலமா தான் எடுத்துட்டு போக முடியும். ஸோ இப்போ இது வரைக்கும் சொன்ன டாபிக் வந்து என்னன்னா, உங்க ப்ராடக்டை எப்படி உலகத்துக்கு எடுத்துட்டு போறது அப்படின்ற விஷயத்த சொன்னேன். இப்போ வெப்சைட் மூலமா நம்மளுடைய ப்ராடக்டை எப்படி நம்ம எடுத்துட்டு போறது, ஹவு டு கிரியேட் த வெப்சைட். இந்த வெப்சைட்டை நம்ம என்ன பண்ண போறோம், ஏன் வெப்சைட் நெசசரி அப்படின்றதுக்கான விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ வெப்சைட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜ். ஸோ லோட் பண்ணும்போது உங்களுக்கான டொமைன் போட்டுக்கணும். உங்களுடைய பேர் என்ன, ரோஸ் ஏதோ ரோஸ்னு ஒரு கம்பெனி பேர் ஆரம்பிக்கிறீங்கன்னா, அது ரோஸ்மேரினா rosemary.com வெப்சைட்ல டொமைன் பேர் இருக்கா, அவைலபிள் இருக்கான்னு பாருங்க. பட் வெப்சைட்ன்றது ரொம்ப நெசசரி. இல்லை சார் எனக்கு வெப்சைட்லாம் வேண்டாம், எனக்கு ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, டிக்டாக்கு அதிலே நான் பில் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கிணத்து கலவை மாதிரி இத்தினோண்டு சின்னதாக ஸ்ரீலங்காக்குள்ள மட்டுமே தான் சுத்த முடியும். அதை தாண்டி வெளியே போக முடியாது. நீங்க வெளியே போகணும் அப்படின்னா உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய இடம் தான் வெப்சைட். ஸோ அந்த அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு நம்ம முதல் படி என்ன பண்ணணும்னா வெப்சைட்டை ரெடி பண்ணிக்கணும். ஸோ வெப்சைட்ல வந்து ஹோம் பேஜில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்கள் ப்ராடக்டோட டேக்லைன். நான் ஏற்கனவே ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி உங்கள் ப்ராடக்டோட பேர், அந்த யூசேஜ் ஆஃப் கலர், அந்த என்ன தீமில் யூஸ் பண்ணணும், வெப்சைட்டை எப்படி ரெடி பண்ணணுன்றத ரொம்ப கிளியராக ஹோம் பேஜை ரெடி பண்ணணும். பார்க்க அட்ராக்டிவாக இருக்கணும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், மொபைலில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஹோம் பேஜை நீங்கள் ரெடி பண்ணீங்க அப்படின்னா நமக்கான அங்கீகாரம் இது ஏதோ பெரிய பிராண்டாக இருக்கும் போல இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறதுக்கான விஷயம் வந்து ஹோம் பேஜ் வந்து ரொம்ப மஸ்ட். அதே நேரத்தில் உங்களுடைய ப்ராடக்ட், நீங்கள் எத்தனை ப்ராடக்ட் பண்ணுறீங்க, இப்போ ஆல்ரெடி ஐக்கால வந்து ஒரு 150 கோர்சஸ் இருக்குது. ஸோ 150 கோர்சஸில் 150 ப்ராடக்ட்டுமே கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் ரொம்ப பேர் கற்றுட்டு இருப்பீங்க. அதில் வந்து உங்களுடைய கேட்டகரியை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸ்கின் கேரா, ஹேர் கேரா, மேக்கப்பா, ஹெர்பலா, அதுக்கு உண்டான கேட்டகரியை சூஸ் பண்ணி அந்த வெப்சைட்டுக்குள்ளே போடுங்க. அதே நேரத்தில் ஏனோதானோன்னு ஒரு ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வெப்சைட்டில் அப்லோட் பண்ணாதீங்க. அந்த பொருளை நல்ல ஒரு ஹெச்டி குவாலிட்டியாக ஜூம் பண்ணால் டீட்டெயிலாக தெரிகிற மாதிரி அந்த ப்ராடக்டை இமேஜை ஷூட் பண்ணி போடுங்க. அப்போ அந்த இமேஜோட குவாலிட்டி, கலர்ஃபுல், பார்க்க அட்ராக்டிவ் இப்படி இருந்தால் தான் அது இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு நம்ம ப்ராடக்ட் ஒர்த்துன்றது நமக்கு தெரியும். சார் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க, அந்த இடத்துல நீங்கள் டெஸ்ட் அண்ட் ட்ரையல் ரூம் போட்டு பார்க்குறதுக்கான விஷயத்தை செஞ்சு கொடுக்குறாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இதை நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ இது ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி கீ ஃபேக்டர்ஸ். ஸோ இதோட பெனிஃபிட் என்ன, டேக்லைன் என்ன, கீவேர்டு என்ன. அதே நேரத்தில் அந்த பொருளை சூஸ் பண்ணும்போது ப்ரைஸோட பட்டன் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியலி நம்ம வெப்சைட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தன் வந்திருக்கிறான் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. வெப்சைட்டுக்குள்ளே யாரோ வருவாங்க சார், யாரோ போவாங்க சார், எனக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்ற டவுட் எல்லாம் வர வேண்டாம். அந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் யார் வந்தாலுமே இம்மிடியேட்டாக உங்களுடைய ஃபோனில் அலாரம் அடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. ஸோ இம்மிடியேட்டாக வந்தோன்னா உங்களுடைய வெப்சைட்டு கீழே ஒரு சேட் பட்டன் ஓப்பன் ஆயிரும். அப்போ சேட் பட்டன் ஓப்பன் ஆயிருன்னா ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்ற மெசேஜ் டிஃபால்ட்டாக வந்துடும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னடா நம்ம உள்ளுக்கு வந்தோடனே ஹவு கேன் ஹெல்ப் யூன்னு கேட்குறான், நம்மளை நோட் பண்ணுறான் போல இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு கடையில் உள்ளுக்கு போனோன்னு ஒரு கஸ்டமரை எப்படி ரிசீவ் பண்ணுறான், நகை கடையாக இருக்கட்டும், ஜவுளி கடையாக இருக்கட்டும், ஹோட்டலாக இருக்கட்டும், எப்படி கடைக்குள்ளே போகும்போது ரிசீவ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வரும்போது கூட அந்த கஸ்டமரை நம்ம பேசிக்கலி நம்ம ரிசீவ் பண்ணுறோம். சார் உங்களுக்கு என்ன உதவி வேணும். அப்போ அவங்க வந்து ஒரு ப்ராடக்டை தேடுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா, எனக்கு வந்து ஹேர் க்ரீம் வேணும், எனக்கு டேண்ட்ரஃப் இருக்குது, டேண்ட்ரஃப் போகவே மாட்டேன்டுது அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கிறனால ஈஸியாக சொல்லலாம், சார் உங்களுக்கு
சாரி, இப்போ நான் பேசுறது கேட்குதுன்னு நினைக்கிறேன். நடுவில் லைன் கட் ஆயிருச்சு. ஸோ இப்போ கஸ்டமரோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து உள்ளுக்கு வரும்போதே நம்மளுடைய ரெஸ்பான்சிவ் என்ன, எப்படி நம்மளை ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, உள்ளுக்கு வரும்போது நம்மளுடைய ஃப்ரீ அட்வைஸ்ன்றது வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு வர்ற விஷயம்தான். அதே மாதிரி அவங்களுடைய தேவைகளை அவங்க எந்த அளவுக்கு டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக உங்கள்கிட்ட பேசுகிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த கஸ்டமர் உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க. உங்களுக்கு சேல்ஸ் 100% கம்ப்ளீட்டாக ஆகும். அதுக்கான கேரண்டியை நான் கொடுக்குறேன். ஸோ அதே நேரத்தில் வந்து இந்த இந்த பையர் வந்து யார் வருவா, டிஸ்ட்ரிபியூட்டராக வர்றாங்களா, இல்லை வந்து டீலராக வர்றாங்களா, இல்லை வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு நார்மலான ஒரு ஒரு கஸ்டமராக வர்றாங்களான்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு வந்து B2Cயாகவும் வரலாம், B2Bயாகவும் வரலாம். ஸோ இதுலேருந்து நம்ம கஸ்டமரோடைய டெஸ்டமோனியல் ரெடி பண்ணுறதுக்கோ, நம்ம ப்ராடக்டை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோ ஈஸியான ஒரு விஷயமாக இந்த வெப்சைட்ன்றது இருக்கும். அதே நேரத்தில் வந்து நீங்கள் நார்மலாக இந்த சோஷியல் மீடியாவில் போடுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க, ஓகே ஸ்க்ரோல் போடுற மாதிரி தள்ளி போடுற மாதிரி தள்ளி விடுவாங்க. யாராவது ஒருத்தர் 2 பேருன்றது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் வரும். சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சர் யூஸ் பண்ணிட்டு அது மூலமாக ஆர்டர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் நமக்கு பல்க் ஆர்டர் வரணும் அப்படின்றத வந்து எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னா, உங்களுடைய கம்பெனி உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு உண்டான ரெகக்னைஸ் என்ன இருக்குன்றத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இப்போ நானே உங்கள் கம்பெனிக்கு வர்றேன், நீங்கள் தயாரிக்கிற உங்களுடைய ஃபேஸ் க்ரீம் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு. சரி, நீங்கள் வந்து எனக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 500 ருபீஸ் கொடுக்குறீங்க, எனக்கு வந்து ஒரு 100 நம்பர்ஸ் வேணும். அப்போ நீங்கள் எப்படி வைப்பீங்க? அப்போ டைரெக்டாக கம்பெனிகிட்ட காண்டாக்ட் பண்ணணும். ஸோ என்னதான் சோஷியல் மீடியாவில் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாலும் கம்பெனியில் காண்டாக்ட் பண்ணுறதுன்றது அங்கே காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வேணும். வாட்ஸ்அப்பில் போனாலுமே இல்லை சார், நான் வந்து உங்கள் டேரெக்டாக மேனேஜர்கிட்ட பேசணும், உங்கள்கிட்ட இல்லை, அப்போ உங்கள் மேனேஜர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம பல்க் ஆர்டருக்கு உண்டான ஒரு விஷயம் தேவைப்படுது. அப்போ பல்க் உண்டான ஆர்டர் அவன் எப்படி கொடுப்பான்? சும்மா கொடுக்க மாட்டான். என்னதான் உங்கள் ப்ராடக்டை நான் யூஸ் பண்ணியிருந்தாலும் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு உண்டான சர்டிஃபிகேஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் ப்ராடக்டை நீங்கள் எதில் சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கணும்? FS உங்கள் ஃபுட் கார்பரேஷனில் மாதிரி உங்களுடைய ஹெல்த் ரிலேட்டடான, இங்கே ஸ்ரீலங்காவில் ஹெல்த் ரிலேட்டடானதில் சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கணும். இந்தியாவில் வந்து எப்படின்னா ஸ்டார்ட் அப்பில் சர்டிஃபிகேட் பண்ணியிருப்பாங்க, MSMEல ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, ஸோ ட்ரேட்மார்க் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் GST பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி ISO சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் வாங்கும்போது தான் அந்த ப்ராடக்டோட நம்பகத்தன்மை இந்த வெப்சைட்டில் இருக்குது, வெப்சைட்டில் இந்த சர்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க. அப்போ இந்த ப்ராடக்ட்ன்றதை விட இந்த கம்பெனி ரொம்ப லாயலான ஒரு கம்பெனி, ரொம்ப ஜென்யூனான கம்பெனின்றது அவங்களுக்கு டிஃபால்ட்டாகவே சொல்லாமலே புரியும். நம்ம வேர்ட் ஆஃப் மவுத்திங்கில் நம்ம போய் எடுத்து போய் சார் நாங்கள் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படி பண்ணியிருக்கோம்னு கெஞ்செல்லாம் வேண்டாம், யாருக்கிட்டையும் போய் வந்து பேசலாம் வேண்டாம். ஒன்ஸ் இந்த வெப்சைட் லிங்க் வந்து என்ன செய்யும்னா உங்களுடைய ஒட்டுமொத்த ஜாதகத்தையுமே கொண்டு போய் கொடுத்து வியாபாரத்துக்கு உண்டான தேவையான அனைத்து விஷயங்களையும் செஞ்சு கொடுக்கும். ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் நார்மலாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கான என்ன தேவையான விஷயங்களோ அதைத்தான் வெப்சைட்டில் எடுத்துகிட்டு வர போகிறோம். அதனால் நீங்கள் என்ன சார், நீங்கள் புதுசாக சர்டிஃபிகேட்லாம் ஏதோ சொல்கிறீங்க, அந்த சர்டிஃபிகேட்லாம் நமக்கு வந்து எப்படி வரும்ன்றது எனக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். இது நார்மலாக எல்லா கம்பெனிஸுமே ரொம்ப ஈஸியலி செய்கிறது தான். அதே நேரத்தில் நான் ஏற்கனவே ப்ரீவியஸாக சொன்னேன் இல்லையா, ஒரு டெஸ்டமோனியல்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு, அந்த டெஸ்டமோனியலோட வீடியோவை நீங்கள் வெப்சைட்டில் போடுறீங்க, உங்களுடைய சோஷியல் மீடியாவோட லிங்க்கை வந்து உங்களுடைய வெப்சைட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டுகெதர் எல்லாமே ஒரே இடத்துல வந்துடும். ஸோ உங்களுக்கு ரீச் பண்ணுறதுன்றது ஈஸி. சார் நான் இங்கே ஸ்ரீலங்காவில் தமிழில் வெப்சைட் இல்லை இங்கிலீஷில் வெப்சைட் பண்ணியிருக்கேன் சார், எனக்கு வந்து அதர் கண்ட்ரியில் வந்து இந்த வெப்சைட்டை நான் எடுத்துகிட்டு போனேன்னா எனக்கு லாங்குவேஜ் பிரச்சனை வருமே, கரன்சி பிரச்சனை வருமே, அந்த ஊர் நாட்டுக்கு என்னுடைய பொருள் என்ன விலைக்கு கொடுக்குறதுன்றது எனக்கு தெரியாதே, இது வந்து நான் ஷிப்பிங் எடுத்துகிட்டு போகிறது எப்படி, கப்பல் அனுப்புகிறதா இல்லை கொரியர் பண்ணுறதான்றது எனக்கு தெரியாதே அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் அந்த வெப்சைட்டில் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி நமக்கு எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னா, உங்கள் கொழும்பு பின்கோடு சொல்லுவாங்க 5311 அப்படின்னு, அது மாதிரியாக எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரிக்குமே ஒரு பின்கோடு இருக்கு. அந்த பின்கோடை பேஸ் பண்ணி உங்களுடைய வெப்சைட் எங்க ஓப்பன் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரியான ரீஜனல் லாங்குவேஜ் மாறுற அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. ஸோ நீங்கள் வந்து யூரோப்பில் மாற்றுறீங்க அப்படின்னா யூரோப் ரிலேட்டடான லாங்குவேஜில் மாறும்.
ஸோ உங்களுடைய கரன்சி, அது உங்கள் ப்ராடக்டோட ரேட் கரன்சி வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளக்சுவேஷன் மாறுறதுக்கான டெக்னாலஜிலாம் இன்னைக்கு வளர்ந்துருக்கு. ரொம்ப சிம்பிள். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்தியாவில் இருந்து ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் பைக் அசசரிஸ் பண்ணுற ஒரு சின்ன பையன், ஒரு 22 வயசு பையன், அது என்னோட கிளைண்ட் தான். அவர் வந்து பைக்கு மேலே அலாதி லவ். ஸோ அந்த பைக்கோட லவ்வில் வந்து என்ன பண்ணுறாரு, பைக்கோட அசசரிஸை வந்து ரொம்ப பெருசாக பில் பண்ணுறாரு. இந்த பைக்கோட அசசரிஸ் இவங்க என்ன பண்றாங்க, வேர்ல்டு வைடு எடுத்துட்டு போறதுக்கு ஆசைப்பட்டு நான் சொல்ற ஃபார்முலாவில் அதே மாதிரி சோசியல் மீடியாவில் ரெடி பண்றாங்க, வெப்சைட் ரெடி பண்றாரு. எந்த விதமான பெருசா இனிஷியேட்டிவ் எடுக்கல. அந்த குளோபல் ரேஞ்ச் மாதிரி ரீஜனல் பேஸ்டா சைட்டை டெமோகிராஃபி எடுத்துட்டு போறதுக்கான வேலைகளை செய்யறாரு. ஸோ எகிப்துல அவருக்கு ஆர்டர் கிடைக்குது. இந்தியால இருந்து எகிப்துல இந்தியனோட கொரியர் சர்வீஸ் மூலமா எகிப்துக்கு பார்சல் அனுப்புறாரு. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் கொரியர் சக்ஸஸ் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து துபாய்க்கு அனுப்புகிறார். அப்புறம் சிங்கப்பூருக்கு போகுது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 72 கண்ட்ரீஸ் இந்த பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு. அதை விட உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப புரியுற மாதிரியே ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப பேர் பார்த்துருப்பீங்க யூடியூப்ல மீன் குழம்பு வித்தவுட் ஃபிஷ். அது எப்படா மீன் குழம்பு, மீன் இல்லாமல் சமைக்கிறது? அதை வந்து இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங்காக ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க, குக்கர் ஆப் அப்படின்னு. அப்போ ஸோ இந்த குக்கர் ஆப்போட ஃபார்முலா என்னன்னா, இன்னைக்கு நீங்கள் வந்து வத்த குழம்பு வித்தவுட் வத்தல், மீன் குழம்பு வித்தவுட் ஃபிஷ், இதை வந்து இவங்க ஒரு மசாலாவாக கண்டுபிடிச்சி இன்னைக்கு வந்து வேர்ல்டு வைடு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வேலைகள் செய்கிறாங்க. ஸோ அடிப்படையான ஆதாரங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய பொருளோட தரத்துக்கு உண்டான மதிப்பீடை நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் கம்மி பண்ணி போகக்கூடாது. அதை நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக பேசுகிறீங்களோ, எந்த அளவுக்கு உங்களுக்கான தரச்சான்றிதழ்களை வாங்கிக்கிறீங்களோ, அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்கள் மாறும். சார் நீங்கள் சொல்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் ரெடி பண்ணுறேன், வெப்சைட்டெல்லாம் ரெடி பண்ணுறேன், ஆனால் வந்து கூகுளில் வந்து தட்டுனா என் வெப்சைட் வரவே மாட்டேங்குது சார். யாரோ வெப்சைட் வருது, 1வது 2வது 3வது எல்லாம் வருது, என் வெப்சைட் முதல்ல வரவே மாட்டேங்குது. ஸோ எனக்கு உண்டான ஒரு விஷயங்கள் வந்து என் வெப்சைட் தட்டினா கூகுளில் முதல்ல வரணும் சார். அப்போ நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு SEO ஆப்டிமைசேஷன் ஒன்று இருக்குது, கூகுளில் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். அதை வந்து நம்ம மெட்டா டேட்டாவில் பில்ட் பண்ணணும். ஒரு வெப்சைட்டை ரெடி பண்ணுறதுக்கு உண்டான பேஸ் உண்டான எல்லா விஷயத்தையுமே உங்களுடைய ப்ராடக்ட் ரிலேட்டடாக, உதாரணத்துக்கு உங்களுடைய ப்ராடக்ட் வந்து ஸ்கின் கேர் அப்படின்ற ஒரு ப்ராடக்டை நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஸ்கின் கேருக்கு உண்டான ஃபியூச்சர்ஸ் என்ன, ப்ராடக்டோட இன்க்ரீடியன்ட் என்ன, அதோடைய பெனிஃபிட் என்ன, இது எல்லாத்தையுமே ஒருத்தவங்க எப்படியெல்லாம் தேடுவாங்க கூகுளில். அப்போ எப்படியெல்லாம் தேடுவாங்கன்னா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட தேடுவாங்க, ரொம்ப ஷார்ட்டாக தேடுவாங்க. அப்போ அதுக்கான அதுக்கு அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் கண்டுபிடிச்சி அந்த பொருளுக்கு உண்டான அனைத்து விஷயங்களையும் நம்மளுடைய வெப்சைட்டில் போட்டோம் அப்படின்னா, இந்த SEOன்றது வந்து ஸோ ஈஸிலி ரன் ஆகி நம்மளுடைய வெப்சைட் ப்ரியாரிட்டியாக வர்றதுக்கான விஷயங்கள் இருக்குது. இந்த SEOவில் ப்ரியாரிட்டியாக வர்றதுக்கான விஷயம், இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்கள் சூஸ் பண்ணுற பிராண்டிங்கோட பேர், அந்த பேரு நீங்க காம்படிட்டரோட முட்டி மோதி சண்டை போடுறதுன்றதை விட உங்களுக்குன்னு யூனிக்கான ஒரு பேர் கண்டுபிடிக்கிறதுன்றது வந்து ஸோ ஈஸி. அந்த பேரை நீங்க எந்த அளவுக்கு யூனிக்கா பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பிராண்டிங்ல SEOல கூகுளில் ரொம்ப ஈஸியா வரும். சோசியல் மீடியாலையும் உங்களுக்கான வெரிஃபிகேஷன் வந்து ஈஸியா வரும். உங்களுடைய வாட்ஸ்அப்போட சப்ஸ்கிரிப்ஷனும் இன்க்ரீஸ் பண்றதுக்கான விஷயங்கள் வந்து ரொம்ப ஈஸியா வரும். இந்த வெப்சைட் டீடைல்ஸ் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து மெஜாரிட்டியாக இன்னைக்கு வந்து உங்களுடைய காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் ரொம்ப பெருசாக எடுத்துகிட்டு வர்றதுக்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் மூலமாக தான். ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்குன்றது வந்து, சார் நீங்கள் திருப்பி சொன்னதையே தான் திருப்பி சொல்கிற மாதிரி தெரியுது சார், எனக்கு புதுசாக ஒன்றும் சொன்ன மாதிரி தெரியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நான் பேசுறது நல்லா கவனிச்சுக்கங்க. யார் உங்களுடைய ஐடியல் கஸ்டமர் யாரு, உங்களுடைய கஸ்டமர் யாரு அப்படின்றத நீங்க முதல்ல சூஸ் பண்ணணும். ஸோ கஸ்டமருடைய ஏஜ் கேட்டகரி என்ன, நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. இது வந்து நான் சொல்றது ஜென்ரலான ஒரு விஷயம். இந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னா 18ல இருந்து 24 வயசு, 25ல இருந்து 34 வயசு, 35ல இருந்து 44 வயசு, இதுக்குள்ள இருக்கிறவங்க தான் இந்த காஸ்மெட்டிக் ப்ராடக்டோட டார்கெட் ஆடியன்ஸ். அதே மாதிரி ஜெண்டர் பார்த்தீங்கன்னா மேலும் ஃபீமேலும் 2 பேரும் இருக்கிறாங்க. அதே மாதிரி லொகேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் எடுத்த சர்வே பிரகாரம் இந்தியா இருக்காங்க, ஸ்ரீலங்கா இருக்காங்க, மிடில் ஈஸ்ட் இருக்காங்க, UK இருக்காங்க. இதுதான் டாப் மோஸ்ட் லீடிங்கான கண்ட்ரிஸ். இந்த
0.1% உங்க லைஃப் செட்டில் ஆயிரும். 150 ப்ராடக்ட் எல்லாம் நீங்க பண்ணணும்ன்ற ஸோ இந்த இந்த ஸ்கின் கேர், நேச்சுரல் ஆர்கானிக் ப்ராடக்ட், பியூட்டி ரிலேட்டடான விஷயங்கள், பிரைடல் மேக்கப்புக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ரொம்ப கரண்டா ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு விஷயங்கள். இதோடைய லைஃப் டைம் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் 6 இயர்ஸுக்கான இதோடைய மார்க்கெட்டிங் டிமாண்ட் இருக்கு. ஸோ அதே நேரத்தில் இன்னொரு சைட் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. யாரு அப்படின்னா ஸ்கின் கேர், ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க, அதே மாதிரி பருக்கள் நிறைந்த முகம், வந்து முகம் ஃபுல்லா பருக்கு இருக்கு, பிம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னா, அப்புறமே ஹேர் ஃபாலிங் இருக்கிறவங்க, அப்புறம் ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க, இந்த 4 டார்கெட் ஆடியன்ஸ் இருக்கிறவங்க போதும் உங்க லைஃப்ல. உலகத்துல இதெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க கிட்டத்தட்ட 80% பேர். இவங்களுக்கு நீங்க ரெமெடி கொடுக்கறதுக்கு, ஏன் சார் எவ்வளோ தூரம் சொல்றீங்க, இந்த கம்பெனி வந்து வேற கம்பெனிலாம் வேற ப்ராடக்ட் எல்லாம் கொடுக்கலையா அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் நீங்க நல்லா சூஸ் பண்ணி பாருங்க. அவங்களுடைய ப்ராடக்டோட இன்கிரீடியன்ட்டும் உங்களுக்கு சார் சொல்லி கொடுத்து நீங்க மேனுஃபேக்சருக்கு தயாரிச்ச ப்ராடக்டோட இன்கிரீடியன்ட்டும் எந்த அளவுக்கு டிஃபர் ஆகுது அப்படின்னு. நீங்க வந்து ஆர்கானிக் ஹெர்பல் ரிலேட்டடான விஷயங்களை மட்டும் நான் பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு மார்க்கெட்டிங்கோட ஸ்ட்ராட்டஜிக்காக நீங்க ஆர்கானிக் ஹெர்பல் ப்ராடக்ட்ன்றது எந்த அளவுக்கு, நீங்க ஹிமாலயா ப்ராடக்ட் யாராவது யூஸ் பண்றீங்க அப்படின்னா நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், ஹிமாலயால 80% ஆர்கானிக் இல்லை. எங்களால ஷூரா அஷ்யூர் பண்ணி சொல்ல முடியும். நம்ம மற்ற பிராண்டை வந்து நம்ம டேமேஜ் பண்றதுக்கான விஷயத்துக்கு வரல. ஏன்னா உங்களுடைய நீங்க தயாரிக்கிற ஆயுர்வேதிக் ஹெர்பல் ப்ராடக்ட்ன்றது வந்து ரொம்ப 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 முக்கியம். அந்த ப்ராடக்டோட நீங்க இன்கிரீடியன்ட்டோட யூஸ் பண்ணி தயாரிக்கிறதுக்கான பொருளோட டிமாண்ட் வந்து ரொம்ப ஹைலி டிமாண்டட். அதே நேரத்தில் வந்து ப்ரொஃபைல் அப்படின்றது வந்து ஷாப் ஆப்டிமைசேஷன்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு 5 செகண்ட் இன்னைக்கு வந்து நீங்க படமா இருக்கட்டும், வெப்சைட்டா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், எதுவுமே பார்த்தோன்னா டக்குன்னு ஒரு இடத்துல ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவீங்க நீங்க. அது நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், டக்குன்னு இது பார்ப்போம், இது பார்க்க வேணாம்னா வித்தின் 5 செகண்ட்ஸ் தொடக்க போடுற அந்த 5 செகண்டுக்குள்ள உங்க லைஃப்ல இந்த வீடியோ பார்க்கணுமா வேணாமான்ற அளவுக்கு நம்மளுடைய நேரத்தை வந்து நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான நம்மளுடைய கண்டென்ட்டை நம்ம ரெடி பண்ணிக்கிறதுல ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் வந்து இந்த கண்டென்ட் எப்படி சார் ரெடி பண்றது, ரீல்ஸ் எப்படி ரெடி பண்றது அப்படின்னா, ரீல்ஸ்ல 60 to 75 ப்ரியாரிட்டி இருக்கணும். ஒரு ரீல்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ரூல்ஸ் 70%, வேல்யூ 20%, ப்ரோமோ 10% இருக்கணும். ஸோ இது இந்த ஸ்ட்ராட்டஜியில நீங்க வந்து ரீல்ஸ் போட்டீங்க அப்படின்னா தான் ரீல்ஸ் எடுக்க முடியும். ரீல்ஸோட சக்சஸ் ஸ்ட்ராட்டஜின்றது அதுதான். இதை நீங்க தெரியல அப்படின்னா, நீங்க நார்மலா ஒரு போட்டோ எடுக்கிறேன், அதோட பின்னாடி ஆடியோ போடுறேன், ஒரு வீடியோவை எடிட் பண்ணி போடுறேன் அப்படின்னா அது வந்து நார்மலான ரீல்ஸா வராது. ஸோ அந்த ரீல்ஸோட உங்க பொருளோட தேவைகள், விற்கிறதுக்கான வியாபாரத்துக்கு தேவையான உண்டான விஷயங்கள், இது 70%. ஸோ 70%ன்றது வந்து உங்களுடைய ரூல்ஸுக்கு உண்டான விஷயங்களை நீங்க வச்சுக்கணும். அதே நேரத்தில் வேல்யூ 20%, அதோட உங்க பொருளுக்கு உண்டான வேல்யூ என்ன இதை நீங்க கரெக்டாக சூஸ் பண்ணி வச்சுக்கணும். இதை நீங்க வச்சிருந்தா மட்டுமே தான் அதுக்கப்புறம் உங்களுடைய பொருளோட பிராண்டிங், போட்டோஸ், வீடியோஸ், அதுதான் உங்களுடைய பொருளோட ப்ரோமோஸுக்கு உண்டான 10%. இந்த ஸ்ட்ராட்டஜியில நீங்க ரீல்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியலி உங்களுடைய ரீல்ஸை வந்து சக்சஸ் பண்ண முடியும். அதே நேரத்தில் இந்த ரீல்ஸ்ன்றது வந்து நீங்க இன்னைக்கு எல்லாருமே பார்த்து சலிச்சு போயிருப்பீங்க. என்ன சார் ரீல்ஸ்ன்றீங்க அப்படின்றது. இப்போ ரீல்ஸ்ன்றது வந்து ஒரு இன்னோவேட்டிவான ஒரு ஐடியாவா மாற்றணும். சார் நான் வந்து ஸ்கின் கேர் யூஸ் பண்றேன், ஸ்கின் கேர் ப்ராடக்ட் நல்லது சார், இது யூஸ் பண்ணால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, இது ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ல பண்ணது, இதோட விலை இவ்வளோதான் சார் என்னால் ரீல்ஸ் பண்ண முடியுது அப்படின்னா இது வந்து நார்மலான ரீல்ஸ். இந்த ரீல்ஸோட யூனிக்னஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த காஸ்மெட்டிக்கை போடுறதுனால அவங்க ஆசையை தூண்டணும். உங்களுடைய வயசு இளமையாகும், உங்களுடைய முதுமை வந்து இந்த ஸ்கிரீன்ல தெரியாது. இதை நான் பொய் சொல்லலாம் வேண்டாம், நம்ம இருக்கிற விஷயத்த நீங்க உண்மையா சொன்னீங்கனாலே போதும். ஸோ அந்த மாதிரியான ஃபேக்டரை வச்சு தான் நீங்க ரீல்ஸை வந்து ஐடியாவை இம்பாக்ட் பண்ணணும். அதே நேரத்தில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த ரீல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க, இந்த ரீல்ஸை எப்படி போஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா ஹேஷ்டேக், கேப்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹேஷ்டேக்ல நீங்க என்ன டார்கெட் ஆடியன்ஸ் போடுறீங்க, உதாரணத்துக்கு வந்து ஸ்கின் கேரு, ரொட்டீனு,
அப்புறம் தமிழ் பியூட்டி, நேச்சுரல் ஸ்கின் கேர் இந்தியா, அப்புறம் யுவர் பிராண்ட் நேமு, உங்கள் என்ன பிராண்ட் நேமோ அந்த பிராண்ட் நேமை போடுறது. ஸோ அதுக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் ஹேஷ்டேக்கை நீங்கள் ரெடி பண்ணி போடணும். அதே நேரத்தில் கேப்ஷன், நீங்கள் டிஸ்கிரிப்ஷன், இந்த பொருளோட டிஸ்கிரிப்ஷனை ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸாக உங்களுக்கு சொன்ன மாதிரி இதோட ஆட் ஸ்ட்ராட்டஜின்றது இருக்குது. உங்களுக்கு கூகுள் ஆட்ஸில் போடுறது, ஃபேஸ்புக்கில் போடுறது, அதுக்கான கேம்பெயின் பண்ணுறது. தயவு செய்து இதை டிசைன் பண்ணுறவங்க ஒரு ப்ரொஃபஷனல் டிசைனர்கிட்ட கொடுங்க. பிக்சலு, ட்ராக்கிங்கு, ஃபியூனல்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நார்மலான டிசைனில் பண்ணீங்க அப்படின்னா அது பிக்சல் அடிக்கும். ஜூம் பண்ணி பார்க்கும்போது நம்ம ப்ராடக்ட்டு ஃபுல்லாக பிளர்ராக தெரியும், உடஞ்சி தெரியும். அது பார்க்கவே அசிங்கமாக இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்டை டிசைன் பண்ணுறது வந்து ரொம்ப கரெக்டான ஒரு விஷயமா செய்யுங்க. அதோட நமக்கு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் கரெக்டாக கிடச்சிட்டாருன்னா நம்மளை அடிச்சுக்கவே வேண்டாம். மினிமம் ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்களா, தைரியமாக அவங்கள நம்பி நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுறதுக்கான கொடுக்கலாம். அதே நேரத்தில் இந்த வெப்சைட்லாம் ரெடி பண்ணிட்டேன், நான் சோஷியல் மீடியாவில் வந்துட்டேன், நான் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு 6 மாதத்தில் எனக்கு ஒரு 2000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, 3000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, எந்த ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மும் அவங்களுடைய டேட்டா பேஸ் உங்கள் கையில் கொடுக்க மாட்டாங்க. அது லைக் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கட்டும், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அவங்களுடைய டேட்டா பேஸ் உங்கள் கையில் இருக்காது. அப்போ நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கான விஷயத்தை எப்படி எடுத்துகிட்டு வருவீங்க? அந்த டார்கெட் ஆடியன்ஸ் உங்கள் ஃபேஸ்புக்கில், சோஷியல் மீடியாவில் நீங்கள் 2000 பேர் சேர்த்து வச்சுருக்கீங்க இல்லையா, அவங்களாம் நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்புக்கு எடுத்துகிட்டு வரணும், உங்களுடைய வெப்சைட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கான வேலைகளை செய்யணும். அப்படி செஞ்சீங்க அப்படின்னா அவங்க எல்லாமே ஒரு கம்யூனிட்டியாக ரெடி பண்ணிக்கலாம். உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ், நீங்கள் உங்கள்கிட்ட ரெகுலராக ஒரு 1000 பேர் வாங்குறாங்க உங்கள் ப்ராடக்ட்னா அவங்களுக்குன்னு ஒரு டேட்டா பேஸ், அவங்களுக்குன்னு ஒரு குரூப்பு, அவங்களுக்குன்னு கஸ்டமர் சர்வீஸை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அந்த 1000 பேரை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுனால அந்த 1000 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற ஒரு ஆடியன்ஸை கூட்டிகிட்டு வர்றதுக்கான விஷயங்கள் ரொம்ப ஈஸியலி முடியும். அதே நேரத்தில் உங்களை நீங்கள் அந்த ப்ராடக்டை பற்றி உங்களுக்கு யாராவது இமிட்டேட் பண்ணுறாங்க, உங்களுடைய கமெண்ட்டில் யாராவது தப்பாக போடுறாங்க அப்படின்னா அதுக்கு தயவு செய்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் என்ன மாதிரியான விஷயங்கள் எக்ஸ்பிளைன். ஏன்னா நம்மளை டேமேஜ் பண்ணுறதுக்குன்னு பல பேர் வருவாங்க. உங்கள் ப்ராடக்ட் இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் எப்படி சொல்லியிருக்கீங்க, நீங்கள் சொன்னது பொய். அப்போ நீங்கள் நினைக்கலாம், சார் அவன் பேசுறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லியிருக்கிறது என் வேலையா சார் அப்படின்னா, நீங்கள் அந்த இடத்துல ஆன்சர் பண்ணாமல் போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல கஸ்டமர் வந்து இன்னொருத்த பார்க்க வரும்போது அது உண்மைன்னு நம்புவான். ஸோ தயவு செய்து எல்லா கஸ்டமரையும் கமெண்ட் ஆன்சர் பண்ணீங்கன்னா தயவு செய்து திருப்பி கமெண்ட் ஆன்சர் பண்ணுங்க. அது கமெண்ட் ஆன்சர் பண்ணாமல் இருக்காதீங்க. அதனால கமெண்ட் ஆன்சருக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஆடியன்ஸோட மதிப்பு ரொம்ப கூடும், உங்கள் மேலே பெரிய மரியாதை வரும். சரி சார், எனக்கு இந்த சோஷியல் மீடியாலாம் சொல்கிறீங்க, ஆனால் அதே நேரத்தில் இது வாட்ஸ்அப் தான் சார் இன்றைக்கி ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, வாட்ஸ்அப்ன்றது வந்து இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வந்துருச்சு. நார்மல் வாட்ஸ்அப்பில் இருக்கிறத விட பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வந்துருச்சு. இந்த பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய லோகோவை போட்டுக்கலாம், உங்களுடைய அட்ரஸ் போடலாம், உங்களுடைய வெப்சைட் போடலாம், உங்களுடைய இன்ஸ்டாகிராம், இமெயில், சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாம் போட்டுக்கலாம். அதை விட பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வாட்ஸ்அப்பில் உங்கள் பொருளோட கேட்லாகை போடலாம். கேட்லாக்ன்றது வந்து காஸ்மெட்டிக்கு, அதர் ப்ராடக்ட் ஃபோட்டோஸு, ப்ரைஸு, டீட்டெயில்ஸு எல்லாத்தையுமே அது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா போட்டுக்கலாம். சரி சார், இதெல்லாம் ஒரு வாட்ஸ்அப்போட பிஸ்னஸ் ஆப்பில் போட்டுக்கலாத பிரச்சனை இல்லை. பட் இதெல்லாம் போட்டு எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய கஸ்டமரை வந்து ரூட் பண்ணி நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்புக்குள்ளே எடுத்துகிட்டு வர்றீங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோ ரிப்ளை போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் எப்பயுமே ஃப்ரீயாக இருப்பீங்கன்றது சொல்ல முடியாது. அப்போது உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்து ஆட்டோ ரிப்ளை போட்டு வச்சிங்கன்னா ஜஸ்ட் போட்டு அடுத்த செகண்ட் அவங்களுக்கு ரிப்ளை போகும். ரிப்ளை போன அடுத்த செகண்டில் வந்து அவங்க ஆன்சர் கேட்க ஆரம்பிப்பாங்க. இது வந்து ஏஐ பாட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஏஐ பாட் மூலமாக உங்களுக்கு வந்து ஈஸியலி அந்த கஸ்டமரை மெயின்டைன் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டு இருக்கீங்க, ஃப்ரீ ஆகிட்டு வரும்போது நீங்கள் வந்து அந்த கஸ்டமர் வந்து நீங்கள் திருப்பி ஃபாலோ பண்ணுறீங்க, அந்த கஸ்டமர் மூலமாக நீங்கள் வந்து திருப்பி ரீகம்யூனிகேட் பண்ணுறீங்க, ஆர்டரை பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து நம்ம ஈஸியாக அவங்கள கன்வே பண்ணுறதுக்கான விஷயத்தை செய்ய முடியும். அதே நேரத்தில் நீங்கள் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டுன்றது ஒரு விஷயத்தை ரெடி பண்ணலாம். உங்கள்கிட்ட ஒரு 1000 பேர் வந்துட்டாங்க சார், 1000 பேரையும் ஒரு குரூப்பில் போட்டிங்கன்னா இந்த நம்பர் அந்த நம்பருக்கு போகுமே, அந்த நம்பர் இந்த நம்பருக்கு வருமே, எல்லாருக்குமே இந்த நம்பர் தெரிஞ்சிருமே அப்படின்ற ஒரு டவுட் இருந்ததுன்னா தயவுசெய்து அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ப்ராட்காஸ்டிங்னு ஒரு லிஸ்ட் ஒன்று வந்துருச்சு. அப்போ இந்த ப்ராட்காஸ்டிங்கிறது வந்து ஒரு ஒரு குரூப்பில் வந்து 256 பேர் தான் சேர்க்க முடியும்.
ஸோ 256 மெம்பர்ஸ்ன்றது சேர்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டிங்கன்னா எல்லாருக்குமே இண்டிவிஜுவலாகவே போகும், யாருக்குமே நம்பர் ஷேர் ஆகாது. ரெண்டாவது, இன்னைக்கு வாட்ஸ்அப்லேயே வந்து பேமெண்ட் இன்டிகிரேஷன் வந்துருச்சு. அதனால மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்றதை பொறுத்த வரைக்கும் வாட்ஸ்அப்பில் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் வந்துருச்சு. இன்னைக்கு ஏஐயோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னா, வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கான விஷயங்கள் பேசுகிறதோ, வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபையாக சுருக்கி கொடுக்குற அளவுக்கு வந்திருக்கு. வாட்ஸ்அப்பை பற்றி நான் பெருசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் வாட்ஸ்அப்ல இருந்து உங்களை ரூட் பண்ணி எடுத்துட்டு போகலாம். ஒன்ஸ் ஒரு ப்ராடக்ட்டை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்தர் ப்ராடக்ட் பார்க்கறதுக்கான வெப்சைட்டோ, நம்மளுடைய லிங்க்டினோ, நம்மளுடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மோ எதுனாலும் அந்த விஷயத்தை பார்க்க வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நம்மளுடைய கம்பெனியோட சர்டிஃபிகேட்டு, டெஸ்டமோனியலு, கஸ்டமரோட ட்ரஸ்ட்டை உண்டாக்குறதுக்கான என்ன விஷயங்களோ அது எல்லாத்தையுமே வாட்ஸ்அப் மூலமாக ஈஸியாக எடுத்துகிட்டு வர முடியும். இதெல்லாம் சொல்லிட்டீங்க சார். சரி, எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து பல கேள்விகள் டவுட் வருது. ஆனால் எனக்கு கேட்டால் அசிங்கமாக நினச்சிருவாங்களோ, இல்லை கேட்குறதுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஐ டூல் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ ஏஐ டூல் அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து சாட் ஜிபிடியாக இருக்கட்டும், எஸ்இமர்ஸாக இருக்கட்டும், கூகுள் ட்ரெண்டாக இருக்கட்டும், இன்னைக்கு கூகுள் பனானா வந்து உங்களுக்கு ரொம்ப பேர் வந்து இமேஜ் போட்டு டவுன்லோட் பண்ணி எடுத்திருப்பீங்க. ஸோ அது தெரிஞ்சதுனால இந்த விஷயங்களும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய ப்ராடக்ட் எந்த ப்ராடக்டை வேணாலும் எடுக்கலாம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி காஸ்மெட்டிக்காக இருக்கட்டலாம், ஹோம் அப்ளையன்சஸாக இருக்கட்டலாம், ஃபர்னிச்சராக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய மார்க்கெட்டிங் ரிசர்ச்சை ஏஐ மூலமாக கேளுங்க. சார், எனக்கு வந்து யுஏஇயில், துபாயில் சரி, இல்லை அபுதாபியில் என் பொருளுக்கான டிமாண்ட் இருக்கான்னா கேளுங்க, அதுகிட்ட கேளுங்க. அது உங்களுக்கு பதில் சொல்லும் எந்த ஊரில் அதிகமாக தேவைப்படுது. அப்போ நீங்கள் உங்களுக்கு டவுட் இருக்கலாம், இல்லை சார் எனக்கு ஃபேஸ் ஸ்க்ரப்பு வந்து ரொம்ப எங்கே விற்கிறாங்கன்னு கேளுங்க. எனக்கு ஃபேஸ் ஸ்க்ரப்பு வாங்கணும், நான் மேனுஃபேக்சர் இல்லை, நான் ஜஸ்ட் ட்ரேடர் தான் அப்படின்னா அப்போ வந்து ஃபேஸ் ஸ்க்ரப் எங்கே கிடைக்குது, ரொம்ப அதிகமாக எங்கே கிடைக்குதுன்னு கேளுங்க, அது ஆன்சர் சொல்லும். அதே நேரத்தில் ஃபேஸ் ஸ்க்ரப்புக்கு தேவையான ரா மெட்டீரியல் எங்கேருந்து வருது, அப்போ ஒரு ப்ராடக்டோட ஆரிஜின் என்ன அப்படின்றத நீங்கள் ஈஸியலி கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லா வேலையுமே உங்களுடைய மார்க்கெட்டிங் ரிசர்ச்சை வந்து ஏஐ மூலமாக ஈஸியாக பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாட் ஜிபிடியில் ஸ்ரீலங்கன் காஸ்மெட்டிக் இம்போர்ட் ட்ரெண்ட் 2025ன்னு கேட்டு பாருங்கள். அது என்ன ஆன்சர் பண்ணுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த ஏஐன்றது ஒன்றும் இல்லை, நீங்கள் ஓவரால் இருக்கிற எல்லா என்சைக்ளோபீடியாவோட ஒட்டுமொத்ததுக்கான ரிவிஷன் வெர்ஷன் தான். இன்னும் சொல்ல போனால் இந்த எந்திரன் படத்தில் வர சிட்டி இருக்கிறான் இல்லையா, அதுதான் நமக்கு உண்டான ஏஐ. ஸோ இந்த ஏஐயை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய கஸ்டமரை ஐடென்டிஃபை பண்ணுறது. நம்ம கஸ்டமர் எங்கே இருக்கிறான், அப்போது யாரோ ஒருத்தன் கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல ஒரு பொருளை தேடுறான் அப்படின்னா அந்த தேடுற ஆள் நம்ம பொருளை தான் அவன் தேடுறானா அப்படின்றத நீங்கள் ஈஸியாக ஏஐ மூலமாக கண்டுபிடிக்கலாம். ஸோ கஸ்டமரை ஐடென்டிஃபை பண்ணலாம். கஸ்டமர் யாராவது ஒரு ஆள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணலாம். சார், இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இந்த கம்ப்ளைண்ட் எனக்கு நான் யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியலன்னா ஏஐட்ட அந்த கம்ப்ளைண்ட் கேளுங்க, அதுக்கான சொல்யூஷன் ஏஐ ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுக்கும். அதே நேரத்தில் இன்னைக்கு ட்ரெண்டிங்காக என்ன கேட்குறாங்க, இன்னைக்கு காஸ்மெட்டிக்கில் என்ன ட்ரெண்டிங்கான விஷயம் போயிட்டு இருக்கு, அதை நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னா ஏஐ ஒரு லிஸ்ட்டை எடுத்து கொடுக்கும். டெமோகிராஃபி பேஸ்டாக, ரீஜனல் பேஸ்டாக உங்களுக்கு பிரித்து எடுத்து கொடுக்கும். எந்த பொருள் உங்களுக்கு தேவைப்படுது, கேட்குது அப்படின்றத உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி நான் ப்ரீவியஸாக உங்கள்கிட்ட அந்த டாபிக் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு கஸ்டமர் உள்ளுக்கு வந்துட்டாங்கன்னா நீங்கள் பர்சனலாக கேர் எடுத்து அவங்ககிட்ட நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது இண்டிவிஜுவல் மார்க்கெட்டிங்காக, பர்சனலைஸ் மார்க்கெட்டிங்கான விஷயத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதன் மூலமாக அவங்க வந்து அவங்களுடைய ப்ராப்ளம் சொன்ன மாதிரி அந்த ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணி நீங்கள் இதே மாதிரி ப்ராப்ளம் காமனாக இருக்கா, ஸோ நம்ம ப்ராடக்டோட சேல்ஸ் வந்து இந்த டார்கெட் ஆடியன்ஸை வச்சு நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு போனோம்னா நமக்கு இந்த மாதிரி சேல்ஸ் இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற விஷயத்த நீங்கள் ரிசர்ச் பண்ணுறதுக்கு இந்த ஏஐ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் சார், இந்த ப்ராடக்ட் என்கிட்ட இருக்குது, இந்த மாதிரி ஸ்க்ரப்பு என்கிட்ட ரெடி பண்ணிட்டேன், இந்த வந்து பிம்பிள்ஸ் போகிறதுக்கான க்ரீம் என்கிட்ட இருக்குது, இதுக்கு உண்டான கண்டென்ட்டை என்னால் வந்து க்ரியேட்டிவாக சொல்ல முடியலை, இதை யாராவது எழுதி கொடுப்பாங்களா அப்படின்னா நீங்கள் அந்த கண்டென்ட்டை கூட ஏஐட்ட கேட்டிங்கன்னா ஏஐ வந்து உங்களுடைய ப்ராடக்ட் தேவையான இன்க்ரீடியண்ட்டை நீங்கள் சொன்னீங்கன்னாலே அதுவே அந்த கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். அதே நேரத்தில் உங்களுடைய சேல்ஸை வந்து இந்த மாதத்தில் எனக்கு வந்து 2 பேர் தான் வாங்கியிருக்கிறாங்க, என்ன பிரச்சனைனால 2 பேர் வாங்கியிருக்கிறாங்க, ஏன் நம்ம சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியலை,
அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது வந்து சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜிலேருந்து எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு ரஃப்லி ஒரு விஷயத்த சொல்லும். ஒரு புக்கை படிக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை, இல்லை ஒருத்தருடைய அனுபவத்தை நம்மகிட்ட பகிர்ந்துக்க நேரம் இல்லாத நேரத்தில் இந்த ஏஐ வந்து நமக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயங்களை சொல்லும். அதே நேரத்தில் இந்த ஏஐ யூஸ் பண்ணுறதுல என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, நமக்கு நியூ பிஸ்னஸ், புதிய வியாபார வாய்ப்புகளை வந்து கண்டறிய முடியும் இந்த பிஸ்னஸ் மூலமாக, இந்த ஏஐ மூலமாக. இந்த ஏஐல வந்து நம்ம ப்ராடக்ட்டை கேட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து டெர்மரிக்கை பற்றி கேட்டிங்க அப்படின்னா, அந்த டெர்மரிக் எங்கே கிடைக்குது, டெர்மரிக்கோட டிமாண்ட் என்ன, டெர்மரிக்கை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண என்ன ஆகும், நமக்கு இந்த ஊரில் வந்து இந்த விலைக்கு வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னா, நமக்கு ஒரு ஐடியாவை யோசனையை ரெடி பண்ணி கொடுக்கறது வந்து இந்த ஏஐ தான். ஸோ நமக்கு ஒரு பொருள்ல இருந்து இன்னொரு பொருள்ல இருந்து நமக்கு தேவையான அடிப்படை பிஸ்னஸோட வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறதுக்கான ஒரு பெரிய விஷயம் வந்து இந்த ஏஐ வந்து பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஏஐயை நீங்கள் கரெக்டாக கேட்க தெரிஞ்சிருந்தா உங்களுடைய பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஈஸி. அதே நேரத்தில் சார் நான் லோக்கலில் பண்ணிட்டேன், ஏதோ எனக்கு வந்து ஒரு 1000 பேர் கஸ்டமர் வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த 1000 பேர் கஸ்டமர் வாங்கிட்டு போகிற இடத்துல வந்து என்னோட பிராண்டை வந்து அடுத்த இடத்துக்கு நான் டெவலப் பண்ணணும். நான் மேனுஃபேக்சரர் இல்லை சார், நான் ட்ரேடர் வாங்கி விற்கிறேன், நீங்கள் யாராவனாலும் இருங்க, பட் உங்களுக்கு உண்டான ஒரு ஐஇசி கோடு, நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கான லைசன்ஸை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராடக்டை நீங்கள் வேர்ல்டு வைடு எடுத்துகிட்டு போகிறதுக்கான விஷயத்த செய்கிறதுன்றது வந்து ஒரு கவர்மெண்ட்டோட ரெகுலேஷனுக்கான தேவையான சர்டிஃபைடு வந்து இந்த ஐஇசி கோடு. அதே நேரத்தில் நான் ப்ரீவியஸாக சொன்னேன் இல்லையா, எஃப்டிஏ, ஃப்ரீடம் ட்ரேடு அசோசியேஷன் அக்ரிமெண்ட் அப்படின்ட்டு, அதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்தியாவில் சேல் பண்ணுறதுக்கான விஷயங்களையும் செய்யலாம். ஆனால் நீங்கள் குளோபல் வைஸ் இந்த ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்கு தேவையான மெஜாரிட்டியான விஷயம் இ-காமர்ஸோட பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த இ-காமர்ஸோட பிளாட்ஃபார்ம்ன்றது வெப்சைட்டாக இருக்கட்டும், சோஷியல் மீடியாவை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், குளோபல் B2B பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், குளோபல் B2C பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே உங்களுடைய வெப்சைட், உங்களுக்கு ப்ராடக்ட்டுக்கான சர்டிஃபிகேட், உங்களுக்கான டெஸ்டமோனியல், உங்களுக்கான சோஷியல் மீடியாவோட விஷயங்கள், ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமா இருந்துச்சு அப்படின்னா உங்கள் பொருளை இம்போர்ட் பண்ணுறதுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் தேவையான விஷயங்கள் ஈஸியாக செட் ஆகும். ரெண்டாவது, உங்கள் பொருளை வந்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி வச்சுருக்கிறீங்க, இந்த ப்ராடக்டை தான் நான் செய்ய போகிறேன்றதை எடுத்துட்டீங்க அப்படின்னா லோக்கல் மார்க்கெட்டோடு இல்லாமல் எக்ஸ்போர்ட்டுக்கு உண்டான ஃபியூச்சர்ஸ் என்னன்றதையும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய ஃபேஸ்புக்கிலேருந்து இன்ஸ்டாகிராமாக எதுவாக இருக்கட்டும், நீங்கள் அந்த கண்டென்ட்டோட ரிலேட்டடான விஷயங்கள், இப்போ நான் அந்த பைக் அசசரிஸ் விஷயத்தை சொன்னேன் இல்லையா, இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட்டை ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட்டை ஆடு ரன் பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு ரீஜனலை மாற்றி போய் நம்ம அதர் கண்ட்ரிக்கு போகிறதுக்கான வேலைகளை செய்ய முடியும். ஸோ அதர் கண்ட்ரிலேருந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் வருதுன்னா ஈஸிலி ஒரு டிஹெச்எஃப்எல்லோ, ஃபெடெக்ஸோ, ஏரோமேக்ஸோ கொரியர்லேருந்து நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு சின்ன கொரியர் ஒன்று அனுப்பிச்சி விட்டு பார்க்கலாம். பேமெண்ட் மெத்தட் எப்படி? ஸோ நீங்கள் டாலராக மாற்றும் போது அந்த சைட் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரீஜனுக்கு உண்டான கரன்சி ரேட்டை காட்டும், அந்த ரீஜனுக்கு உண்டான லாங்குவேஜையும் காட்டும். அதை பொறுத்து தான் உங்களோட வெப்சைட்டை மாற்றி வச்சுக்கிறதுன்னு சொல்கிறது. ஸோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் B2B இருக்கட்டும், B2C இருக்கட்டும், அது ரெண்டும் ஸோ ஈஸியான ஒரு வேலையாக இந்த இ-காமர்ஸ் சைட்டுன்றது இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு மார்க்கெட்டிங் பையர் அப்படின்றது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த வெப்சைட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அவர் எப்படி உங்களை நம்புவார், அவர் எப்படி உங்கள் பின்னாடி வருவார். ரெண்டாவது, அவர் வேறு அதர் கண்ட்ரியில் இருப்பார். அப்போ இந்த கண்ட்ரிக்கு உண்டான விஷயத்தை உங்கள் கண்ட்ரியில் செய்யணும்னா நீங்கள் அந்த கண்ட்ரிக்கு உண்டான ஐஇசி கோடோ, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோ, கவர்மெண்ட்டோட ரூல்ஸு, டேக்ஸ் விஷயங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு வந்து வெப்சைட்டில் இருக்கிற சர்டிஃபிகேட்டும் கான்டாக்டும் நம்மளோட வெப்சைட் மூலமான விஷயங்கள் எல்லாமே அதுக்கு பதில் சொல்லும். ஸோ இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு காஸ்மெட்டிக் பிராண்டு, வெப்சைட்டு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்பு, ஏஐ, இம்போர்ட் எக்ஸ்போர்ட், இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். சார், அட்டு ரன் பண்ணிங்க பற்றி சொன்னீங்க, அதுக்கு செப்பரேட்டாக கிளாஸ் செய்வீங்களா, இல்லை அது உங்களை ப்ரைவேட்டாக கண்டக்ட் பண்ணணுமா, இல்லை ஐக்கிய ப்ரைவேட்டாக கண்டக்ட்? கொஞ்சம் சத்தமாக பேசுங்களேன். என்ன சார், அந்த அட்ஸ் எப்படி ரன் பண்ணுறதை பற்றி சொன்னீங்க. ஆமாம், அது இன்னும் அதை பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் வேணுமான்னு சொன்னால் ப்ரைவேட்டாக உங்களை கண்டக்ட் பண்ணணுமா, இல்லை காலேஜாக கண்டக்ட் பண்ணணுமா? இல்லை, நீங்கள் யாரை வேணாலும் காட்டலாம். இப்போதைக்கு நான் உங்களுக்கு இன்னும் ஒரு ப்ரீஃபாக ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். நீங்கள் ஆடை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஆடுக்கு உண்டான, உங்களுடைய பொருளுக்கு உண்டான தரம்,
உங்களுடைய குவாலிட்டியை பெஞ்ச்மார்க்ல நீங்க குறை இருக்கக்கூடாது. அதே நேரத்துல உங்க பொருள் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, அந்த வந்து நான் கான்டாக்ட் பண்றேன் அப்படின்னா உங்களுடைய கான்டாக்டிங் ரொம்ப ஈஸியா இருக்கணும். எனக்கு ஃபேஸ்புக்கா இருக்கலாம், வாட்ஸ்அப்பா இருக்கலாம், உங்களுடைய வெப்சைட்டா இருக்கலாம். ஸோ அதோட கான்டாக்ட் லிங்க்ன்றது அந்த ஆடில் இருக்கணும். அதே நேரத்தில் நீங்கள் ஏஐட்ட கேளுங்க, இந்த மாதிரி நான் வந்து இந்த ப்ராடக்ட் வச்சிருக்கிறேன், இந்த ப்ராடக்டோட டிமாண்ட் எங்கே இருக்குன்னு கேட்டீங்க. ஒரு உதாரணத்துக்கு அது ஆஸ்திரேலியாவில் வந்து இந்த மாதிரியான பொருட்கள் வந்து அதிகமாக கேட்குறாங்க, ஆர்கானிக் பொருள் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்குது அப்படின்னா, அப்போ அந்த ஆஸ்திரேலியாவோட ரீஜனலை பேஸ் பண்ணி உங்களுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியாவோட ஆடை ரன் பண்ண முடியும். ரன் பண்ணும்போது டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, ரீஜனல் யாரு, உங்களுடைய ஏஜ் கேட்டகரி என்ன, இது எல்லா டீட்டெயில்ஸும் கேட்கும். இதுக்கு நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டு ஆஸ்திரேலியான்றது வைட் ரேஞ்சாக ஒரு பெரிய பிக் கண்ட்ரி. அப்போ அந்த ஆஸ்திரேலியாவில் வந்து உங்களுடைய ரீஜனல் என்ன, சிட்னியா, மெல்போர்னா, எங்கே இருக்குன்றது கேட்கும். அப்போ அந்த ரீஜனல் இன்னும் சொல்ல போனீங்கன்னா நீங்கள் பெட்டால 1ஆம் குறுக்கு தெருவில் இருக்கிறன்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து டார்கெட் ஆடியன்ஸை சூஸ் பண்ணி கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு கூகுளும் ஏஐ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. நீங்கள் 1ஆம் குறுக்கு தெரு கூகுளில் 1வது கொழும்புல 1வது குறுக்கு தெருவில் இருக்கிறீங்க, அது வரைக்கும் கண்டுபிடிச்சு கொடுத்துரும். இந்த 1வது குறுக்கு தெருவில் தான்ப்பா என் பொருளை வாங்குறதுக்கான ஆள் இருக்கிறாரு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஆடை ரன் பண்ணுறதுக்கு அந்த ரீஜனில் சூஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் இருப்பார், இல்லாமலாம் இருக்க மாட்டார், ஏதாவது ஒரு கூகுளில் இருப்பார். ஸோ அதன் மூலமாக நீங்கள் அவரை ரீச் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ நம்ம இந்த லொக்கேஷனில் தான் இந்த டார்கெட் ஆடியன்ஸ் இருக்கிறாரு அப்படின்றது நமக்கு ஈஸியாக தெரியும். அங்கேருந்து நம்ம சூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். வேற ஏதாவது டவுட் இருக்கா சார்? என்னன்னு சொன்னால், நான் ஒரு 2 வீக்காக இகாமர்ஸ் பிஸ்னஸ் செய்கிறத பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். ஓன் பிராண்ட் பண்ணுறதுக்கும் ஐடியா வச்சுருக்கேன். ஆனால் நான் நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கேன், எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு ஐடியா கிடைக்கல. இன்றைக்கு தான் எதாச்சியாக இந்த கிளாஸுக்குரிய இது ஒரு 2 ஹவர்ஸுக்கு 3 ஹவர்ஸுக்கு முன்னாடி தான் கிடைச்சிச்சு இல்லைங்க. அது இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். என்னென்ன சார், இகாமர்ஸ் பிஸ்னஸ் செய்கிறத பற்றி ஐடியா வச்சுருக்கேன். சரி, அதை வச்சு ஒரு 2 வீக்கான 1 மந்தாக பிளானிங் பண்ணிட்டு வரேன், எப்படி செய்யணும் என்ன செய்யணும்னு. ஆனால் எதில் எல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் காப்பிரைட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் எதில் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லி விளங்குது இல்லை. சரி, உங்களுக்குள்ள இருக்கிற பயம் என்னன்னா, நான் பொருள் என்கிட்ட இருக்கு, விற்கிறதுக்கு ஒரு வெப்சைட்டு சல்லி கொடுத்து கூட வெப்சைட்டை ரெடி பண்ணிடலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இது எப்படி வாங்குவாங்க, எனக்கு எப்படி காசு வரும், நான் எப்படி மாட்டிப்பேன், அந்த டவுட் உங்கள்கிட்ட இருக்கு. அதனால தான் நீங்கள் எங்கே தொடங்குறதுன்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு கார்மெண்ட்ஸ் ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ் ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. ஸோ கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு பொருளை நீங்கள் இந்தியாவிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்தியாவிலேருந்து பொருளை நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு எல்லா சோஷியல் மீடியாலையும் போட்டுட்டேன் சார். எனக்கு நான் வெப்சைட்டே ரெடி பண்ணிட்டேன். ஸோ வெப்சைட் ரெடி பண்ணி ஒரு ப்ராடக்டோட இமேஜ், அதுக்கான ப்ரைஸு, அதுக்கான டிஸ்கிரிப்ஷன், அதுக்கான சைஸ் எல்லாத்தையும் போட்டுட்டேன். நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, அந்த ப்ராடக்டை நீங்கள் ரீல்ஸ் போடணும். அந்த ப்ராடக்டோட அந்த வாங்க தூண்டுறதுக்கான ஒரு விஷயத்த சொல்லணும். நான் முதல்ல சொல்லியிருந்தேன், உங்கள் ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு ஓகேன்னா ப்ராடக்டோட ரீல்ஸ் போடுறது மட்டும் இல்லை, அந்த ப்ராடக்ட் யாருக்கு கொண்டு போய் தேவைப்படுது, அவங்க ஆசையை தூண்டுறதுக்கான வேலையை நம்ம செய்யணும். அதுக்கு தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போடுறோம், உங்களுக்கான இன்ஃப்ளூயன்சர் ஆட் போடுறோம், உங்களுக்கான ப்ராடக்ட்டுக்கு டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்றதை சூஸ் பண்ண சொல்கிறோம். இதெல்லாம் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயும் போக வேணாம், நீங்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்து உங்கள் பொருள் வாங்குறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களே தேடி வருவாங்க. அதைத்தான் இப்போ நான் இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஓம் சார், ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் விளங்குது. ஆனால் இதை பற்றி எனக்கு டெக்னிக்கலாவோ நிறைய ஹெல்ப் தேவைப்படுது. அதை நான் எப்படி அதை நிவர்த்தி செய்யலாம்? டெக்னிக்கலானா உங்களுக்கு டெமோ காட்டினா கூட என்னால் டெமோ காட்ட முடியும். நீங்கள் என்னைக்கு ஃப்ரீன்றதை சொல்லுங்கள், நம்ம இந்த அட்மின்ல இருக்கிறவங்ககிட்ட கோஆர்டினேட் பண்ணுங்க, ஒரு நாள் டைம் டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணா கூட என்னால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகே சார், ஷூர் ஷூர். ஓகே சார். வேற யாராவது டவுட் இருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார், என்னோட ஃபுட் ரிலேட்டடா செய்யறதுனாலும் இதே மெத்தட் தான் நான் யூஸ் பண்றது. லைக் பவுடர்ஸ், அப்படி டியூமரிக் பவுடர்ஸ், பெப்பர், ஸ்பைசஸ் மாதிரி செல் பண்றேன்டா. நீங்க ப்ராடக்ட் எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் ஒரே ஸ்ட்ராட்டஜி தான். அது காஸ்மெட்டிக்னு மட்டும் இல்லை, எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் ஒரே ஸ்ட்ராட்டஜி தான். வாங்குறவங்களோட ஆசையை தூண்டணும், அவங்களுடைய தேவையை அறிஞ்சு நீங்க பொருளை கொடுக்கணும், அதை விட விலை கம்மியா கொடுக்கணும், இவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. நீங்க என்ன ஒரு பொருளை நீங்க உங்களுடைய மனநிலைமையை யோசிச்சுக்கோங்க. நீங்க தான் கஸ்டமர், நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, நான் எப்படி போய் சூஸ் பண்ணுவேன் ஒரு ப்ராடக்டை. ஸோ விலை கம்மியா இருக்கணும், குவாலிட்டியா இருக்கணும், எனக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல இருக்கணும்.
ஸோ அந்த ரேட்டை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதே டார்கெட்டை நீங்க உங்க பொருளை நீங்க கொடுங்க. வாங்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியா விலை கம்மியா கொடுக்கணும், ஆனா நீங்க விலை அதிகமா விற்கணும்னு நினைக்காதீங்க. நீங்க என்ன மனநிலைமையில வாங்க போறீங்களோ, நீங்க ஒரு கஸ்டமரா நீங்க போங்க, அதே கஸ்டமரா நீங்க ஒரு பொருளை விற்கிறதுக்கான வேலையை செய்யுங்க, அது கரெக்டா நடக்கும். ஓகே சார், தேங்க்யூ. எட்சில வந்துட்டு எங்கட ப்ராடக்ட மார்க்கெட் பண்றேன்னு சொன்னா ஸ்ரீலங்கன் இது அட்ரஸ்ல இருந்து மார்க்கெட் பண்றேன்னா எட்சி அக்கவுண்ட் இல்லாததால மார்க்கெட் பண்ண இயலாம இருக்குது. அதை எப்படி சார் மார்க்கெட் பண்றது? இல்ல எஃப்சின்றது என்ன சொல்றீங்க? எனக்கு ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்களேன். எட்சி ETSY எட்சி அமேசான் மாதிரி, அமேசான் eBay மாதிரி. அதுதான்மா சொன்னேன். நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. இது தேர்ட் பார்ட்டி பையர்கிட்ட போகும்போது நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, அவங்க வந்து பேக்கிங் காஸ்ட் ஒன்று எடுப்பாங்க, ரெண்டாவது அவங்களுடைய பர்சன்டேஜ் செல்லிங் காஸ்ட் எடுப்பாங்க, மூணாவது அவங்களுடைய டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் எடுப்பாங்க. இந்த 3 காஸ்ட்டுமே நமக்கு போகும்போது நமக்கு வச்சிருக்கிற மார்ஜின் 20% மார்ஜின் வச்சிருக்கோம். 20% மார்ஜின்ல அவங்களுக்கு இந்த 3 கேட்டகரிக்கு நம்ம போகும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பர்சன்டேஜ்ன்றது 20 ரூபா கிடைக்கிற இடத்துல 2 ரூபா தான் கிடைக்கும். அதுக்கு தான் சொன்னேன், நீங்க ஓன் காமர்ஸ் சைட் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸிலி ரீச், உங்க டார்கெட் ஆடியன்ஸை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் வேணாம், நான் திருப்பி ஆரம்பத்தில் சொன்னதுதான், வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஒருத்தவங்க உங்க ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம 10 பேர் வருவாங்க. ஸோ ரெண்டாவது திருப்பி ஒரு விஷயத்த சொல்றேன், நீங்க ஒரு நாக்கடைக்கு போனீங்கனாலோ, ஒரு சாப்பாடு ஹோட்டலுக்கு போனீங்கனாலோ, எங்க போனீங்கன்னாலும் அவன் நம்ம கஸ்டமரை எப்படி நம்மளை வெல்கம் பண்றான். ஒரு நாக்கடைக்கு போனீங்கன்னா உங்களை உட்கார வச்சு ஜூஸ் கொடுத்து உங்களை வெளியே போக விடாம உங்கள்கிட்ட நகையை வாங்க வைக்கிறதுக்கான வேலையை செய்யலாம் இல்லையா? அதே மாதிரிதான் உங்களோட வெப்சைட்டுக்குள்ள வந்துட்டாலோ, உங்களுடைய வாட்ஸ்அப்புக்குள்ள வந்துட்டாலோ, உங்களை சோசியல் மீடியால கமெண்ட் பண்ணிட்டாலோ அவரை தயவு செய்து விட்டுறாதீங்க. அவங்கள பர்சனல் கேரிங்கா நீங்க ஹேண்டில் பண்ணுங்க. பர்சனல் கேரிங்கா உங்களுக்கு என்ன பிரச்சனை சார், உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்க்ளூசிவா பண்றோம். ரெண்டாவது, உங்கள்கிட்ட ஒரு 1000 டேட்டா பேஸ் இருக்கு, உங்கள்கிட்ட 1000 கஸ்டமர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பிறந்தநாள் டேட்டா நோட் பண்ணிக்கோங்க, அவங்களுடைய வெட்டிங் டேவை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்குறோம் சார், உங்க வெட்டிங் டே இன்னைக்கு நீங்க இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 50% ஆர்டர் தரேன் சார். சார் நீங்க உங்களோட பிறந்த நாள் அப்போ ஸோ இது உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நான் 75% ஆஃபர் தரேன் சார். இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க சொல்லுங்க, ஆட்டோமேட்டிக்கா சேல் ஜாஸ்தி ஆகும். அப்போ என்ன நினைப்பான், யாருக்குமே ஆஃபர் கொடுக்கல, எனக்கு மட்டும்தான் ஆஃபர் கொடுக்குறான், அப்போ யூனிக்கான ஆஃபர்ன்றதுனால அவங்க உங்களை மறக்கவே மாட்டாங்க, உங்க பிராண்ட் பேரையும் மறக்க மாட்டாங்க, அவங்க மைண்ட்லேயே வச்சிருப்பாங்க. சரி, இது நமக்குன்னு யூனிக்கா கொடுக்குற ஒரு விஷயம். இப்போ இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்ட் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த காமர்ஸ் சைட்டு ஷேக்கி, இப்போ நீங்க ஒரு விஷயத்த சொன்னீங்களே சார், நான் சைட் ஆரம்பிச்சுட்டேன், எனக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலன்னு. ரொம்ப சிம்பிள், எல்லாருக்குமே ஒரு 20,000 ரூபா கிஃப்ட் கூப்பன் ஃப்ரீயா கொடுத்துருங்க. 20,000 ரூபா பெருமதி உள்ள மதிப்புக்கு உண்டான காசு வந்து உங்களுக்கு நான் இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு எல்லாருமே ஃப்ரீ சார்னு ஒரு 20,000 ரூபா கொடுத்துட்டீங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, 20,000 ரூபா எனக்கு கிடைக்குது அப்படின்ட்டு உள்ளுக்கு வருவாங்க. அப்ப என்ன பண்ணுங்க, வர்றவங்களுக்கு எல்லாருமே உங்க அக்கௌண்ட்ல 20,000 ரூபா வரவு வைக்கப்பட்டது. 20,000 ரூபா உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டோம், ஆனா காசா கொடுக்கல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரிட்டர்ன்ல இருக்கு, பேரா இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்னா, சார் நீங்க வாங்குற எவ்ரிதிங் வாங்குற ஒரு 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு 10% அந்த காசுல கழிச்சுக்கிட்டே வரும். ஸோ ஹிடன் இன்சென்ட் டிஸ்கவுண்ட் கொடுப்போம். அப்போ இனிஷியலா டார்கெட் ஆடியன்ஸ் உள்ளுக்கு வர வைக்கிறது, எனக்கு 20,000 ரூபா ஒருத்தன் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு வருவான். உள்ளுக்கு வர்றவன் என்ன பண்ணுவான், அப்ப இந்த 20,000 ரூபாய்க்காக அந்த 20,000 கழிக்கிறதுக்காக பர்ச்சேஸ் பண்ணுவான். இதுல இன்னொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, விலை கம்மியா கொடுக்கறது, யாருமே கொடுக்க முடியாத விலைக்கு கொடுக்கறது. ஆனா அந்த விலைக்கு பொருளை போய் வாங்க போனோம் அப்படின்னா அந்த பொருளுக்கு அந்த பொருளை வாங்க முடியாது. அப்ப பெஞ்ச் மார்க் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான், என்ன பண்ணியிருப்பான், 5,000 ரூபாய்க்கு வாங்கினாதான் இந்த விலைக்கு இந்த பொருளை கொடுக்க முடியும். அப்ப நான் 100 ரூபாய்க்கு ஃபேஸ் ஸ்க்ரப் கிரீம் கொடுக்குறேன், உங்களுக்கு சன்லைட் கிரீம் வந்து வெறும் 2 ரூபாய்க்கு கொடுக்குறேன், ஆனா நீங்க 5,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 5,000 ருபீஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இந்த ரேட்டுக்கு நான் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறேன். அப்போ ஸோ இன்டெரக்டா நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கான பிசினஸ் லாஜிக் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்துடும். வேற ஏதாவது டவுட் இருக்கா? சார் இப்போ நான் இங்க இருந்து சொல்லுங்க. கேளுங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க. சார் இப்போ இங்க ஸ்ரீலங்கால இருந்து யூகே, அதாவது வெளிநாட்டுக்கு நாங்க ஒரு ப்ராடக்ட் நானே செஞ்சு அங்கேயே கொடுக்குறேன், டெலிவரி கொடுக்குறேன்னா அதுக்கு நான் எங்கே பதிவு செஞ்சிருக்கோம்? நீங்க உங்க கவர்மெண்ட் இப்ப இந்தியானே எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப் இருக்கு, ISO சர்டிபிகேட் இருக்கு, MSME இருக்கு. இந்த மாதிரி ரிஜிஸ்டர் சர்டிபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அது ப்ராடக்டோட குவாலிட்டி சர்டிபிகேட், உங்க ப்ராடக்டோட ட்ரேட்மார்க் சர்டிபிகேட்
இதெல்லாம் நெசசரி. நீங்க வந்து உங்க ஸ்ரீலங்காவை தாண்டி அதர் கண்ட்ரீஸுக்கு நீங்க போகும்போது இந்த சர்டிபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சர்டிபிகேட் இருந்தாதான் அங்க ரெகக்னைஸே கிடைக்கும். அந்த அந்த இடத்துல நீங்க உங்க பொருளை விற்கவே முடியும். ஸோ இந்த சர்டிபிகேட் இல்லை அப்படின்னா உங்களால எதுவும் பண்ண முடியாது. சர்டிபிகேட்லாம் இருக்கு சார், அப்போ எப்படி சார் ரீச் பண்றது அப்படின்றது உங்களுக்கு சின்ன குவான்டிட்டின்றது வந்து உங்க லாஜிஸ்டிக்ல பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து கொரியர் சர்வீஸ் வந்து வேர்ல்டு வைட்ல ரொம்ப சீப்பஸ்ட் ரேட்டா மாறிக்கிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால உலகத்துல நீங்க எங்க வேணாலும் ஒரு பொருளை சின்னதா நீங்க வந்து சேல் பண்ண முடியும். அதுக்கு சரியான நீங்க வந்து டாக்குமெண்ட்டை நீங்க கரெக்டா ரெடி பண்ணி வைக்கணும். ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு மூலப்பொருட்கள் தேவையோ அதே மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய குவாலிட்டி சர்டிஃபிகேட்டும் ரொம்ப முக்கியம். சார் அடுத்தது அந்த ட்ராப் ஷாப்பிங் என்ற ஒரு வீடியோ வந்து பார்த்தேன். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நம்ம அதை மார்க்கெட்டிங் பண்ணி அதை இது செய்யற இது ஒன்று இருக்குதாங்க. என்ன வீடியோ சொல்லுங்க? இப்போ உங்களோட உங்களோட ப்ராடக்ட் நம்மளோட வெப்சைட்ல போட்டு நாம சேல் பண்ணி கொடுத்தா நீங்களே டெலிவரி பண்ணுவீங்க. அதை ட்ராப் ஷாப்பிங்கா நீங்க தராஸ் என்ன பண்றாங்க? ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ உங்கள் குரூப்பில் ஒரு 40 பேர் இருக்கீங்க, 50 பேர் இருக்கீங்க, 100 பேரில் வந்து யாரோ ஒருத்தர் ஒரு ப்ராடக்டை நல்லா பண்ணி அவங்க வந்து ஒரு 5 ப்ராடக்ட்டை நல்லா சேல் பண்ணுறதுக்கான இடத்துக்கு வர்றாங்க. அவங்களுடைய இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த குரூப்பில் இந்த செமினார் பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் வந்துட்டாங்க, வெப்சைட் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு வெப்சைட் பண்ணி கொடுக்குறேன். நான் சொன்ன டெலிவரபிள் 100% அவங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்களுடைய சேல்ஸும் நல்ல ஹையாக சேல்ஸ் ஆயிடுச்சு. அப்போ சேல்ஸ் ஆகும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, நீங்க என்ன நினைப்பீங்க? அப்ப நமக்கு அந்த வெப்சைட்டோ இந்த இன்ஸ்டாகிராமோ சோசியல் மீடியாவோ இதெல்லாம் பில்ட் பண்றதுக்கான காஸ்ட் நம்மகிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கலாம். நான் அஃபோர்டபுள் ரேட்லையும் பண்ணி தரேன். அது வந்து அவங்க அட்மின் டைப் கேட்டீங்கன்னா தெரியும். அதே நேரத்தில் இப்போ நல்ல ஒரு சைட் ரீச் ஆயிருக்கு, நல்ல க்ரோத் ஆயிருக்கு, அவங்க வந்து நல்ல ஒரு கஸ்டமரோட பில்டு ரேப்போ மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில், சார் நான் வெறும் 2 ப்ராடக்ட் தான் பண்றேன், லிப்பாமும் அண்டராமும் மட்டும் தான் பண்றேன், இந்த 2 ப்ராடக்ட் மட்டும் எனக்கு வித்து கொடுங்க சார், டெய்லி நான் வந்து வாரத்துக்கு ஒரு 100 பீஸ் தர்றேன் அப்படின்னா நீங்க அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க. 2வது உங்க பேர்ல விற்கணும்னு அவசியம் இல்லையே. உங்களுக்கு நீங்க மேனுஃபேக்சரரா இருக்கும் பட்சத்தில் நீங்க ஒயிட் லேபிள்ல கொடுங்க. யாரு வெப்சைட் ரன் பண்ணிட்டு இருக்காங்களோ விற்கிறவங்களுக்கு ஒயிட் லேபிள்ல கொடுங்க. அவர் ஒயிட் லேபிள்ல அவர் லேபிள் போட்டுட்டு வித்துக்கிட்டு போகட்டும். உங்களுக்கு தேவை எண்ட் ஆஃப் த டே வந்து உங்களுக்கு சேல் தானே. அது சேல் எப்படி வந்தா என்ன உங்களுக்கு? இல்ல உங்க பிராண்டட்ல தான் சேல் ஆகணும்னா நான் சொல்ற விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. இல்ல இது ஒயிட் லேபிள்ல தான் சேல் ஆகணும் அப்படின்னா நீங்க அதர் பிளாட்ஃபார்ம்ல கொண்டு போய் சேல் பண்ண பாருங்க. ஓகே சார். ஓகே. வேற சார்? சார் நம்ம ப்ராடக்ட்ல சொல்லுங்க அஸ்லாம். சார் நம்ம ப்ராடக்ட் வந்து இப்ப பேட்டன்ட் ரைட்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்ம ஒரு ப்ரொடக்ஷன்ல எப்படி பேட்டன்ட் ரைட்ஸ் பண்ணும்போது அந்த இன்கிரிடியன்ஸ் எல்லாமே வந்து நம்ம மென்ஷன் பண்ணணுமா? கண்டிப்பா. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்க ஒரு டர்மரிக் ப்ராடக்ட் ரிலேட்டடா யூஸ் பண்றீங்கன்னா மஞ்சளோட ஆன்டிபயோட்டிக் என்ன விஷயம் இருக்கு, இந்த மஞ்சளோட ஹெர்பல் ரிலேட்டடான என்ன விஷயங்கள், இந்த மஞ்சளை நாங்க ரா மெட்டீரியல் எங்க இருந்து எடுக்கிறோம். நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, மஞ்சள் உலகத்துல எல்லா இடத்துலயுமே கிடைக்கும். இப்ப மஞ்சள் கலப்படமான மஞ்சளுக்கும் பியூரிட்டி மஞ்சளுக்கும் வித்தியாசம் இருக்கு, சரியா? அப்போ எங்கிட்ட இருக்கிறது பியூரா ஆர்கானிக் லேண்ட்ல இருந்து தயாரிக்கப்பட்ட மஞ்சள். இந்த மஞ்சள் தடவுனீங்கன்னா உங்க ஸ்கின்ல வந்து ரேஷஸ் வராது, டாட்ஸ் வராது, உங்களுக்கு புண்ணு வராது, அரிப்பு வராது. இதை போட்டீங்கன்னா உங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும், உங்களுடைய ஏஜிங் வந்து டவுனா இருக்கும். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நீங்க தான் கொடுக்கணும். ஏன்னா இதோட இன்கிரீடியன்ட் ரா மெட்டீரியல் நீங்க தான் கொடுக்குறீங்க. அதனால இதை நீங்க தான் சொல்லி ஆகணும். அப்ப சொல்லும் போது நான் அதோடைய டார்கெட் ஆடியன்ஸ் என்னுடைய பிரச்சனைக்குரிய விஷயங்களை நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல சொல்றீங்க பட்சத்தில் நான் அந்த ப்ராடக்ட்டை தேடி வருவேன். எனக்கு இப்படியான ஒரு பொருள் தான் வேணும்னு நான் நினைச்சிட்டேன் அப்படின்னா அப்ப அந்த பொருளை தான் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா நான் தேடி வருவேன். அதைத்தான் நான் திருப்பி சொல்றேன். உலகத்துல இன்னைக்கு பிராண்டிங்கான மார்க்கெட்டிங் ஏகப்பட்ட பியூட்டிஷியன் போயிட்டு இருக்கு. ஆனா ஏஐகேக்கு நான் வந்து செமினார் எடுக்க ஒத்துக்கிட்டதுக்கு ஒரே ஒரு காரணம், இவங்க ஆயுர்வேதிக் ரிலேட்டடா ஹெர்பல் ரிலேட்டடான ப்ராடக்டை பண்றதுனால மட்டுமே தான் இது பெரிய சக்சஸ் ஆகும். நான் வந்து சார்கிட்ட சொன்னேன், சார் நீங்க இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்டை நீங்க கொடுக்கணும்னா மார்க்கெட் இன்னைக்கு வேர்ல்டு வைடு மார்க்கெட் வந்து ரொம்ப பெரிய மார்க்கெட். இன்னும் 6-7 வருஷத்துக்கு ஒரு டிமாண்ட், ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்கு. இன்னைக்கு நீங்க நார்மலா ஒரு செமினார் கிளாஸ் அட்டன் பண்ண ஒரு ஃபீல் இருக்கலாம். ஆனா இதை கட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஏஐல போய் பாருங்க. ஏஐல ஜஸ்ட் போய் தேடுங்க. உங்க மனசுல கேட்கிற கேள்வியை போய் ஏஐல போய் கேட்டு பாருங்க. How to build the beauty cosmetic business, how to start a beauty cosmetic business, how to demand beauty cosmetic in world அப்படின்னு போட்டு பாருங்க. ஏஐ என்ன ரிசல்ட் கொடுக்குதுன்னு பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க. அப்ப இவ்வளவு விஷயம் நமக்கு தெரியாம இருக்கிறோமா? அப்ப நம்ம கையில எவ்வளவு பெரிய பொக்கிஷமான விஷயங்கள் இருக்கா?
இந்த இன்ஸ்டியூட்ல நம்ம இவ்வளவு பெரிய விஷயங்கள் நம்ம உலகம் எதை கேட்குதோ அதை தான் சொல்லி கொடுத்துருக்கிறாரு இவர். நீங்க அதை தான் கையில வச்சிருக்கீங்க. தங்கம் முட்டை போடுற வார்த்தை இல்ல, அது தங்கத்தையே நீங்க கையில வச்சிருக்கீங்க. ஆனா அது விற்க தெரிஞ்சிருக்கணும். நம்ம விற்கிறதுக்கு உங்களுக்கு பல தடைகள், பல பிரச்சனை. நம்ம ரொம்ப சீரியஸா ஒரு விஷயத்த சொல்றேன். தயவு செய்து உங்க போன்ல சோசியல் மீடியால ஸ்க்ரோல் பண்ணாதீங்க, டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ டிக்டாக்ல கொண்டு போய் டயத்தை வேஸ்ட் பண்ணாங்க. தயவு செய்து ஏஐட்ட பேசுங்க. ஏஐட்ட பிசினஸ் ரிலேட்டடா உங்களுடைய growth ரிலேட்டடான விஷயங்களை கேளுங்க. உங்களுக்கு டைப் பண்ண தெரியலையா, வாய்ஸ் பட்டன் அமைக்கிட்டு நீங்க சொன்னீங்கன்னா ஏஐ ஆன்சர் பண்ணும், கதையா சொல்லும். என்ன பிரச்சனை, எது இருக்கு, எதனால பண்ணலாம். நீங்க நக்கலா கேலியா கூட பேசி பாருங்களேன், ஜாலியா இருக்கும். ஆனா ஏஐயோட நீங்க வந்து என்ன கேள்வி கேட்டாலும் ஆன்சர் வரும், வித் டேட்டா பேஸோட. அது பொய் சொல்லாது. வேற டவுட்? எக்ஸ்கியூஸ் மீ சார். அடுத்தது வந்து இப்ப நம்ம அந்த பேட்டன் ரைட்ஸ்க்கு எல்லா இன்கிரிடியன்ட் கொடுக்கும்போது நம்ம கம்பெடிட்டர்ஸ் வந்து நம்ம காப்பி ரைட்ஸ் இஷ்யூ அப்படி இஷ்யூ வரதுக்கு சான்ஸ் இருக்கு தானே? அதுக்கு தான் சொன்னேன், உங்களுடைய ப்ராடக்ட்டை ஃபர்ஸ்ட் நீங்க இனிஷியல் பண்ணும்போது பிராண்ட் ஐடென்டிஃபிகேஷனை ஃபர்ஸ்ட் பண்ண சொன்னது அதுக்கு தான். உங்களுடைய பேர், உங்களுடைய லோகோ, உங்களுடைய டேக்லைன், உங்களுடைய கலர் தீம், உங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷன் உண்டான பிராண்டிங்கோட ஐடென்டிஃபிகேஷனை ஃபர்ஸ்ட் பண்ணி ட்ரேட்மார்க்கை ரிஜிஸ்டர் பண்ணணும். நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா தான் நடக்கும். எத்தனை பேர் இந்தியா வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்தியால சங்கீதான்னு ஒரு ஹோட்டல் இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. இந்த சங்கீதா ஹோட்டல் பிரான்சிஸ் ஒருத்தருக்கு கொடுத்தாங்க. வேற ஒரு இடத்துல ஒரு பிரான்சிஸ் கொடுக்குறாரு. அந்த பிரான்சிஸ் இருக்கிறவர் என்ன பண்றாரு, அந்த சங்கீதா ஹோட்டலோட ஃபார்முலாவை இவர் திருடுறாரு. திருடி கீதம் அப்படின்ற ஹோட்டல் வைக்கிறார். சங்கீதா ஹோட்டல் எங்கெங்க இருக்கோ அங்க எல்லா பக்கத்துலயும் கீதம்னு ஒரு ஹோட்டல் இன்னைக்கு சென்னையில இருக்கு. அவர் வந்து ஹைகோர்ட்ல அப்ளை பண்றாரு, சார் என்னுடைய ஃபார்முலாவை திருடிட்டார் இவரு, அதனால வந்து அப்பீல் கொடுங்க அப்படின்றாரு. ஹைகோர்ட் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சங்கீதாவை வெளியே அனுப்பிச்சிருச்சு. ஏன்னா சங்கீதா ரிஜிஸ்டர் பண்ணல. அவர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு கீதம்ன்ற ஹோட்டல் வந்திருக்காது, சங்கீதான்ற ஹோட்டல் காணாம போயிருக்காரு. இந்த மாதிரி தான் சார் உங்கள் மீனவனம் நடந்த. என்ன சார்? இதே மாதிரி கேஸ் தானே சரி உங்கள் மீனவன் பிரச்சனை லோகோவுக்கு நடந்த. ஆமா ஆமா. சோ நீங்க உங்களுடைய பிராண்டை, யூனிக்கான பிராண்டை நீங்க கரெக்டா சூஸ் பண்ணிக்கணும். உங்க பிராண்டை நீங்க எந்த அளவுக்கு கரெக்டா சூஸ் பண்றீங்களோ அதை ட்ரேட்மார்க்கோ ரிஜிஸ்டரோ நீங்க பண்ணிடணும். உங்க ப்ராடக்ட்டுக்குன்னு உங்களுக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்கு இல்லையா? நான் திருப்பி சொல்றேன், உங்களுக்கு சார் சொல்லி கொடுத்துருக்கிற ப்ராடக்ட்டை வந்து நீங்க தயாரிக்கும் போது உங்களுக்கு மனசுக்குள்ள ரொம்ப ஒரு ஆத்ம திருப்தியான ஒரு விஷயம் தோணி இருக்கும். ஏன்னா எனக்கு அவர் சார் சொல்லும் போதே எனக்கு தோணுச்சு, இது அருமையான ப்ராடக்ட், எந்த பக்க விளைவுமே இல்லை, எந்த கெமிக்கலும் இல்லை, அவர் ரொம்ப ரியலா ஒரிஜினலா ஆர்கானிக்கா தயாரிக்கிறது. அப்ப நீங்க டெஸ்டிமோனியல் ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் மத்த ஆளு கொடுப்பீங்க. ஸோ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காச்சும் ஒரு ஆள் கெட்டது நினைப்பீங்களா? கெமிக்கல் ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு அவங்க லைஃபை வந்து பேன் பண்றதுக்கு பார்ப்பீங்க. ஸோ அவங்களுக்கு நல்லது தானே கொடுக்கணும்னு நினைப்பீங்க. அப்ப அதே ப்ராடக்ட்டை நீங்க வந்து வேர்ல்டு வைடா பப்ளிக்கு கொடுங்க. நம்ம ரா மெட்டீரியல் வந்து இந்தியாவில இருந்து எடுக்க வேண்டி வந்துட்டுனாக்கா, இப்ப நம்ம சம்டைம்ஸ் சில ஹெர்பல் பிளான்டேஷன் இந்தியாவில இருந்து ஸ்ரீலங்கா எடுக்கணும்டா, என்ன சரி ஸ்பெஷல் பெர்மிஷன் எடுக்க வேண்டி இருக்குதா? இல்ல சம் ப்ராப்ளம் இருக்கு சார். நீங்க ஹெர்பல் ரிலேட்டடான ப்ராடக்ட் வந்து நீங்க இந்தியால இருந்து எடுத்துட்டு வரணும்னா அதுக்கு ஒரு எக்ஸ்போர்ட்டர், அதுக்கு தான் நான் இம்போர்ட் போட்டேன். இம்போர்ட் வந்து நீங்க இனிஷியலா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இனிஷியலா நான் சொன்ன மாதிரி இந்த 6 டாபிக் உண்டான தேவையான டாக்குமெண்டேஷன் நீங்க பண்ணிட்டு தான் பிசினஸ் பண்ணணும்ன்றது அவசியமே இல்லை. நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்லோவா 1 by 1 பண்ணிட்டே வாங்க. கடைசி இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு வரலாம். உங்களுடைய ரா மெட்டீரியல் இப்போதைக்கு தேவையான விஷயத்த யார்கிட்ட இருந்து வேற ஒரு ஈசி கோட் வச்சிருக்காங்க, வேற இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வச்சிருக்காங்களா அவங்ககிட்ட இருந்து வாங்குங்க. ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுடைய டர்ன் ஓவர் ஜாஸ்தி ஆகுதுன்ற பட்சத்துல அப்ப நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான வேலையை பண்ணலாம். எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது இதுல சொன்னேன். சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், இதுல நாங்க இந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ண சாரி இதெல்லாம் செய்யறது. உங்க வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குது சார் எனக்கு. நீங்க தானே இப்ப எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி கிளியர் இல்லையா சார் கதைக்கிட்டு? சொல்லுங்க. அந்த வெப்சைட்லாம் கிரியேட் பண்ணி இதை ப்ரொமோட் பண்றதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும் சார்? உங்களோட இது நீங்க செய்யறதா நாங்க இதை அவ்வளவு செஞ்சு எடுக்கிறேன்டா. அது வந்து நீங்க அட்மின்ட்ட பேசிங்க. ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்குன்னு சொல்லும்போது ஒரு அஃபோர்டபுள் ஒரு பிரைஸ் ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன். எல்லா ஃபியூச்சர்ஸும் எல்லா டெக்னிக்கலோட எல்லா விஷயத்தையும் செஞ்சு பண்ணி கொடுக்குறேன்ற ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்கிறேன். அது உங்க அட்மின்ட்ட கேளுங்க. அட்மின்ட்ட வந்து அந்த டேட்டுக்கான டீடைல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன், நீங்க அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க.
ஓகே சார். சில நேரத்தில் அவங்களோட கதைச்சி ஐகாக்கு ஸ்ரீலங்காவுக்கு ஒரு இதை கிரியேட் பண்ணால் இதில் படித்தாளுக்கு எல்லாமே அவங்களோட ப்ராடக்டை போட்டு சேல் பண்ணலாம் தானே? கண்டிப்பா நீங்க அது உங்களுடைய டுகெதர் ஒன்னா சேர்ந்து ஜாயின் பண்ணி நீங்க பண்றதுக்கான விஷயத்த பண்ணீங்கன்னா தாராளமா பண்ணி கொடுக்கலாம். இல்ல நான் வந்து ஹெர்பல் ஃபேஸ் கிரீம் பண்றேன், நீங்க வந்து ஹேர் பண்ணுங்க, ஒன்னு ஸ்கின் கிரீம் பண்ணுங்க, உங்க 5 பேர்ல நீங்க 5 பேர் வரீங்கன்னா 5 பேர்ல ஒரு ப்ராடக்ட் கொடுத்தீங்கன்னா ரன் பண்றதுக்கான விஷயங்கள் பண்ணி கொடுக்கலாம். சார் ஓகே சார், ஸ்ரீலங்கா பொறுத்த தேங்க்யூ. வரைக்கும் ஹாய். ஏசியால வந்து சொல்லுங்க. என்னன்னா நான் என் பிஸ்னஸ் கூகுள்ல ரெஜிஸ்டர் பண்ணினேன் மெப்பில். அவங்க அதை டிசேபிள் பண்ணிட்டாங்களே என்னதுக்கண்டா சில ஆக்கள் ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. நான் இங்கே ஹேடாலேருந்து கதைக்கிறேன். ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்களோ அல்லது அந்த சொல்லினா ஃபேக் இன்ஃபர்மேஷன் அப்படி இந்த மேக்கப் அது சம்மந்தமாக தான் அதில் நான் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணினது கூகுளில். என்ன ஓகே எனக்கு விளங்கிருச்சு. என்னன்னா இதுக்கு தான் சொல்றேன், நீங்க ஒரு ஆடை ரன் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய வெப்சைட் ஓன் வெப்சைட் உங்களுடைய சர்டிபிகேஷனோட இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் நீங்க ஆடை ரன் பண்ணும்போது வித்தின் 2 hours ஹோல்ட்ல வைப்பான். ஏன்னா அந்த ஆடை அண்டர் ரிவ்யூ பண்ணுவாங்க. இந்த ஆடு வந்து கரெக்டான ஆடா, ஃபேக்கா, ஜென்யூனா, இதோட விஷயங்கள் வந்து டார்கெட் ஆடியன்ஸை வந்து மேனிபுலேட் பண்ணிருமா, மிஸ்லீடிங் பண்ணிருமா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு சோசியல் மீடியால வந்து ஹைலி வாட்ச் பண்றதுக்கான இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்க அந்த ப்ராடக்ட் உண்மை இது ட்ரஸ்டபிள், இது ஒர்த்தான ப்ராடக்ட்ன்ற விஷயத்த நீங்க சொல்றதுக்கு உங்களுடைய வெப்சைட்டோ அதுக்கு உண்டான சர்டிபிகேஷன் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, லேப் சர்டிபிகேஷனோட இருந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து ஃபேக்கா சொல்லல, உண்மையா சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது ஒரு வெப்சைட் ரெடி பண்ணும்போது அதோடைய சேஃப் அண்ட் செக்யூரிட்டி, பிரைவேசி, SSLC சர்டிபிகேட் இது எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் வெப்சைட் ரெடி பண்ணுவோம். நார்மலா ஒரு வெப்சைட்ன்றது அவ்வளவு ஈஸியா பண்ணிட முடியாது. நார்மல் பண்றதுன்றது வேற. ஸோ இந்த சோசியல் மீடியாவோட அவங்க ஒரு பெஞ்ச் மார்க் வச்சிருப்பாங்க. இந்த பெஞ்ச் மார்க்ல இருக்கிற கேட்டகரிக்கு மட்டும்தான் அவங்க ஈஸியலி ரிவ்யூ பண்றதுக்கான விஷயம். உதாரணத்துக்கு இன்னைக்கு ஃபாரின் ஜாப்னு நீங்க வந்து ஒன்றும் இல்லை, நீங்க ஆஸ்திரேலியா ஃபாரின் ஜாப்னு போட்டு பாருங்களேன். ஃபேஸ்புக்கில் எடுத்து ஆஸ்திரேலியா ஃபாரின் ஜாப்னு போட்டு அடுத்த செகண்ட் பிளாக் பண்ணிடுவோம். ஏன்னா கவர்மெண்டே பிளாக் பண்ண சொல்லியிருக்கு. ஆஸ்திரேலியான்ற கீவேர்ட் போட்டிங்கனாலே பேன் பண்ணிடுவோம். அதுக்கு தான் திருப்பி நான் சொல்றேன், ஒரு ப்ராடக்டோட நீங்க ஹேஷ்டேக், டேக் லைன்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதோடைய டார்கெட் ஆடியன்ஸ் அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க, அவங்களை கொண்டு போய் ரீச் பண்ணும். நீங்க கொடுக்குற விஷயங்கள் சரியான விஷயங்களா இருக்கணும். அப்படின்ற பட்சத்துல எந்த ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மும் ஆடை பிளாக் பண்ணாது. ஓகே. என்னண்டு 1 year ரன் பண்ணினது and கூகுள் ரிவ்யூ ஒன்றும் பார்க்க மாட்டாங்களா? இல்லை 100க்கு மேல குட் ரிவ்யூஸ்? நீங்க கூகுள் ரிவ்யூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான். பட் அதெல்லாம் டிசேபிள் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் செக் பண்ணாமல டிசேபிள் பண்ணலாமோ? கூகுள் ரிவ்யூன்றது வந்து நம்பர் ஆஃப் கவுண்ட்ன்றது வந்து அவங்க லிமிட் ஒன்றும் வைக்கல. அது லேக்ஸ்லயும் கூட வரலாம், குரோர்ல கூட வரலாம். இல்ல ஒரே ஒருத்தர் கூட கூகுள் ரிவ்யூ கொடுக்கலாம். அதனால வந்து கூகுள் ரிவ்யூவோட நம்பர்ஸ் வந்து கொடுக்கல. ரெண்டாவது கூகுள் ரிவ்யூ மேல நான் மெஜாரிட்டின்றது ஓட்டிங் கவுண்ட் தான். அதுல இப்ப நீங்க 5 பேர் கொடுத்துருக்காங்க, அதுல 3 பேர் உங்களை பத்தி தப்பா சொல்லியிருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க ரேட்டிங் குறைஞ்சிடும். ரெண்டாவது நான் தான் உங்களுக்கு ரேட்டிங் கொடுப்பேன். யாரு கூகுள் ரிவ்யூ கொடுக்குறாங்களோ அவங்க தான் ரேட்டிங் கொடுப்பாங்க. சரியா? நீங்க வந்து உங்களுக்கான ரேட்டிங்கை நீங்க கொடுத்துக்க முடியாது. ஸோ தேர்ட் பார்ட்டி நீங்க உங்க மேல ஒரு தனிப்பட்ட ஒரு கோபமோ காழ்ப்புணர்ச்சியோ வேற நீங்க வளரக்கூடாதுன்றதை வைத்தறிச்சலோ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை வந்து நீங்க வந்து மேனிபுலேட் பண்ணும்போது ஃபில்டரைஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு பிளாக் பண்றது தேவையில்லாம கஸ்டமர் வந்து நியூசன்ஸ் பண்றாங்க, நம்மளுடைய டெவலப்மெண்ட்டை வந்து பிளாக் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வர்றாங்கன்னா அதுக்கு வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இந்த கூகுள் ரிவ்யூவில் வந்து நம்ம சப்மிஷன் போடணும். சப்மிஷன் போட்டு என்னுடைய ஸ்ட்ராட்டஜி இப்படி தான் இருக்குது, இந்த கஸ்டமர் எனக்கு வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்த வந்து என்னை வந்து பிளாக் பண்ணுறாங்க, என்னுடைய குரோத்தில் வந்து இன்டர்ஃபை பண்ணுறாரு, இவர் வந்து இந்த மாதிரியான எங்கள் 2 பேரும் டிஸ்பியூட் இருக்குது. இது யூடியூப்பில் வந்து ஃபெமிலியராக இருக்குது, இப்போ வந்து கூகுள் ரிவ்யூலையும் வந்திருக்கு. ஸோ அதுக்கான நீங்கள் கூகுள் ரிவ்யூவில் நீங்கள் அஃபெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா கூகுள் ரிவ்யூவில் உங்களுக்கு நான் மெயில் ஐடி கூட கொடுக்குறேன். அந்த மெயில் ஐடிக்கு உங்களுக்கு ப்ரீவியஸாக ஃபுல் டிராஃப்டாக ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் 48 hours உங்களுக்கு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கோர்ஸ் இதுக்கு யூஸ் பண்ணி கொள்ளலாமா மார்க்கெட்டிங்கு? சார் நான் திருப்பியும் சொல்றேன், நீங்க வந்து ஹார்ட் காப்பியோ சாஃப்ட் காப்பியோ சேலபிள் ஒன்று தான். எனக்கு டிமாண்ட் இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, விலை கம்மியா பொருள் தரமா இருந்ததுன்னா எங்க வேணாலும் விற்கலாம். ஓகே சார். இப்போ நான் ஷனா நேச்சுரல்ஸ்ன்ற பேரில்
ஃபேஸ் பேக் பவுடர் ஒன்று செய்து கொண்டிருக்கேன். செய்து நல்ல டிமாண்ட் இருக்கு அதுக்கு. அது நீங்க சரி. ஏற்கனவே சொன்ன மாதிரி லுக் வைஸ் பார்த்தா அது நான் லுக் ஃப்ரெண்ட்லியா ஒரு நார்மல் போச் பேக்கெட் கடதாசி பேக்கெட்ல தான் நார்மலா போட்டிருக்கேன். லுக் நார்மலா தான் இருக்கு. ஆனா இப்ப அதே நீங்க சொன்னீங்க லக்ஸரியா இருந்தா தான் ஃபீல் பண்ணி அவங்க பார்த்து ஆசையில வாங்குவாங்கண்டு. இப்ப நான் ஏற்கனவே நார்மலா செஞ்சிருக்க எல்லாத்தையும் ஏற்கனவே நிறைய பேர் வாங்கின ஆட்கள் இருக்காங்க. எல்லாத்தையும் நான் போய் ரிவ்யூ ஃபீட்பேக் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அந்த ஃபீட்பேக்கை வச்சு பெரிய அளவுல செய்து புது வெர்ஷன் பேர்ல நான் விற்கலாம் தானே, அந்த லக்ஸரியான ஃபீல் போட்டு. தாராளமா பண்ணலாம். பெப்சி ஒரு கட்டத்துல லோகோ மாத்துனாங்க தெரியுமா உங்களுக்கு? எஸ், கொக்கோ கோலா. பெப்சியும் கொக்கோ கோலா லோகோ மாத்துனாங்க. பெப்சி லோகோ ஏன் மாத்துனாங்க? ஓல்ட் ஆயிருச்சுன்னா? இல்ல, அது ஏதோ ஒரு இஷ்யூ. லிங்கேசன், நான் பேசுறது கேக்குதா? சார். சார். லிங்கேசன், சார். அதான் கொக்கோ கோலா பெப்சி வந்து ஏன் பிராண்டிங் மாத்துனாங்க, லோகோ ஏன் மாத்துனாங்க? அது தெரியல சார். அவங்க சேலபிள் வந்து பிரைஸ் காஸ்டிங்கா டிஃபர் பண்றதுக்காக ஒரு புதுசா மதிப்பு கூட்டு. இப்போ உங்க பொருளை வந்து வெறும் மஞ்சளை கொண்டு போய் வித்தீங்கன்னா காசு எவ்வளவு கிடைக்கும்? மஞ்சளுக்கு உண்டான காசு தான் வரும். அதே மஞ்சளோட வேற பொருளை சேர்த்தீங்கன்னா தான் அதோட வேல்யூவை ஆட் பண்ண முடியும். அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இனிஷியலா நீங்க ஒரு பிராண்டிங்கை ரெடி பண்ணிருக்கலாம், டெவலப் பண்ணிருக்கலாம். அதை இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போறோம், இதை விட இன்னும் ஹைலி குவாலிஃபைடு, இன்னும் ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்ட் இதுக்கு உண்டான விஷயங்கள் இது ரேட் இன்னும் ஒரு 2 ரூபா கூட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டிங்கை புதுசா லான்ச் பண்ணுங்க. அதே ப்ராடக்ட் அதே குவாலிட்டியில உங்களுக்கு இன்னும் பெட்டரா நாங்க கொடுக்குறோம்னு சொல்லிட்டு பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து பாருங்க. நிச்சயமா உங்கள்ட்ட 100% குவாலிட்டி இருக்கிற கஸ்டமர் உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க. சூப்பர் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார். இப்ப நான் வந்து 2 இயர்ஸா பிசினஸ் இது பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன். எனக்கு வந்து அவ்வளவு சரியா கஸ்டமர்ஸ் வந்து சரி. வராங்க இல்ல சார். இப்ப லாஸ்ட் 6-7 மந்த்துக்கு முதல்ல டிஜிட்டல் சொல்யூஷன் அப்படின்னு ஒருத்தரை நான் வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்களோட மூலியமா அவங்க எனக்கு சில இதுவரை கொஞ்சம் தந்தாங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டா, டிக்டாக் 3 சோசியல் மீடியா அவங்களே தான் எனக்கு ஓபன் பண்ணி அதெல்லாம் செஞ்சு தந்தாங்க. இப்ப 6 மந்த் நான் நினைக்கிற மாதிரி 7-8 மந்த்தும் ஆகிட்டு. ஆனா இன்னும் எனக்கு ஒழுங்கான ஒரு கஸ்டமரும் இல்லை. ஆனா அவங்க வந்து என்கிட்ட இருந்து 70,000 மட்டுக்கும் காசு எடுத்துட்டாங்க. எனக்கு அதுக்கு மேல அவங்கள்ட்ட குடுக்கறதுக்கும் நம்பிக்கையும் இல்ல. ஆனா இன்ன வரைக்கும் ஒரு கஸ்டமர் சரி ஒழுங்கா வரல. அது என்னத்தால இப்ப நாங்க அந்த கஸ்டமர்ஸை கொஞ்சம் இது பண்ணி கொள்ளணுமே, என்ன பண்ணணும்? இது எப்படின்னாமா, இது வந்து பொருள் வந்து எங்க போய் வாங்கலாம், வெங்காயம் எங்க போய் வாங்கலாம் அப்படின்னா பெட்டால போய் வாங்கலாம். வெங்காயம் எல்லார்ட்டையும் கேட்டா எல்லாருக்குமே தெரியும். வெங்காயம் எங்க போய் வாங்கலாம்? ஹோல்சேல் ரேட்ல பெட்டால போய் வாங்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த வெங்காயம் 35 சென்டிமீட்டர் 55 சென்டிமீட்டர் வெங்காயம் எங்க வாங்கலாம்? யாருக்காச்சும் தெரியுமா? தெரியாது. வெங்காயம் வியாபாரம் பண்ணி வெங்காயத்தோட பொருளோட விஷயம் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அந்த 45 சென்டிமீட்டர் வெங்காயத்தை போய் வாங்குவான். நார்மல் வெங்காயத்துக்கும் இந்த 45 சென்டிமீட்டர் வெங்காயத்துக்கும் வித்தியாசம் ரொம்ப இருக்கு. நீங்க நார்மலா யூஸ் பண்ற வெங்காயத்தோட குவான்டிட்டிக்கும் 45 சென்டிமீட்டரோட வெங்காயத்தோட குவான்டிட்டியும் நீங்க கம்மியா யூஸ் பண்ணீங்கன்னா போதும். ரெண்டாவது லெஸ் தென் அந்த தோல் வந்து ஈஸியா உரிக்க முடியும். அது மாதிரிதான் இப்ப நீங்க சொல்ற விஷயங்கள். நீங்க வந்து நார்மலா வெங்காயம் தேடுற ஆள்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டீங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி பொருளோட வீடியோவை ரெடி பண்ணிட்டீங்க. அந்த பொருளை டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, டார்கெட் ஆடியன்ஸுக்கு தேவையான ஆசையை தூண்டுற மாதிரியான வீடியோவை ரெடி பண்ணல. இப்போ ஒண்ணு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஒரு நல்ல ஹேண்ட் கிராஃப்டான உண்டான ஒரு லெகங்கா உங்களுக்கு வந்து 2000 ரூபாய்க்கு போட்டா நீங்க தேடி போய் வாங்குவீங்களா, வாங்க மாட்டீங்களா? வாங்குவேன் சார். யாரு எங்க இருக்கா என்ன இருக்கான்னு போய் தேடுவீங்களா, தேட மாட்டீங்களா? தேடுவேன். அது மாதிரிதான் உங்க பொருளை வந்து அட்ராக்டிவ் பிரைஸா போடணும். சரி, சேலே வரலங்க, நீங்க சொல்ற லாஜிக்கே வர்றேன். ஒரு பொருளோட எக்ஸ்பைரி டேட் 2 வருஷம் வரும் நார்மினலா. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு வச்சுங்க, 2 வருஷம் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் 6 மாசம் வந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுப்பான். அடுத்த 6 மாசம் 30% டிஸ்கவுண்ட் கொடுப்பான். 1 இயர் கம்ப்ளீட் ஆயிருக்கும். அடுத்த 1 வருஷம் தான் பாக்கி இருக்கும். அந்த 1 வருஷத்துல 50-50 ஒன்னு வாங்கினா 1 ஃப்ரீன்னு சொல்லுவான். 1.5 வருஷம் முடிஞ்சிருக்கும். அடுத்த 6 மாசம் தான் இருக்கும். 3 வாங்கினா 3க்கு 1 வாங்கினா 3 ஃப்ரீம்பா. இது எங்க இருந்து வருது?
ஆசையை காட்டுறது ஒன்று, ப்ராடக்ட் சேல் ஆகாதது ஒன்று, லாஸ்ட் மினிட்ல ப்ராடக்டை ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது, நம்ம வேஸ்ட் ஆக்க முடியாதுல்ல. ஸோ உங்களுக்கு அப்படி இருந்ததுன்னா ஒன்று காம்போ ஆஃபராக போடுங்க. இண்டிவிஜுவல் ஒரு ப்ராடக்டாக விற்கிறத விட்டுட்டு காம்போவாக போட்டிங்க அப்படின்னா இதுக்கு இந்த ரேட் அப்படின்னா வாங்குவாங்க. ஸோ அதோடைய ஸ்ட்ராட்டஜி நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். அதுதான் சொல்லேன், டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, ஏஜ் கேட்டகரி யாரு, ரீஜனல் எங்கே இருக்கிறாங்க. நீங்கள் ஆட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, ஆடை ரன் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு டார்கெட் ஆடியன்ஸ் எங்கே இருக்காங்களோ அங்கே தான் நீங்கள் ஆடை ரன் பண்ணணும். அதை தான் நான் சொன்னேன். எனக்கு கொழும்புல ஒன்னாங்குறுக்கு தெருவில் ஆடு கஸ்டமர் இருக்கிறாங்கன்ற அளவுக்கு என்னால் தேடி கண்டுபிடிச்சி கொடுக்க முடியும். நீங்க அந்த ஒன்னாங்குறுக்கு தெருவில் நீங்க உங்க ஆடை ரன் பண்ணணும். இவ்வளவுதான் விஷயம். ஸோ அந்த ஆடை எப்படி, ஹவு டு ஃபைண்ட் அவுட் டார்கெட் ஆடியன்ஸ், இதுக்கான பதில் அவங்ககிட்ட கேளுங்களேன். நீங்க கொடுத்த ஆள்கிட்ட, சார் என்னோட டார்கெட் ஆடியன்ஸை நீங்க எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கீங்க, எங்க இருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு சொல்லுங்க. கூகுள் சொல்லும், கூகுள் ட்ரெண்ட் சொல்லும். அது நீங்க என்னைய கூட எதிர்பார்க்க வேணாம், கூகுள் ட்ரெண்ட்ட போய் கேளுங்க. உருளைக்கிழங்கு கடந்த ஒரு மாசமா உருளைக்கிழங்கு யாரெல்லாம் அதிகமா யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு கேளுங்க, சொல்லும். உலகத்துல எங்க 100% யார் தேடி இருக்கா, 70% யார் தேடி இருக்கா, 80% யார் தேடி இருக்கிறா, 20% யார் தேடி இருக்கிறா. அப்ப உருளைக்கிழங்கு விற்கிற ஆள் நீங்கன்னா 100% தேடின ஆள் எங்க கண்டுபிடிங்க. அது இந்தியாவை காட்டும், சென்னையை காட்டும், வடபழனியை காட்டும், வடபழனிக்குள்ள சாலிகிராமத்தை காட்டும், சாலிகிராமத்துக்குள்ள கதிரேசன் தெருவை காட்டும், கதிரேசன் தெருவுக்குள்ள இந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்டை காட்டும். அது வரைக்கும் நீங்க கூகுள் ட்ரெண்ட்ல போய் கண்டுபிடிக்கலாம், ஒரு டார்கெட் ஆடியன்ஸை கண்டுபிடிக்கலாம். முடியாதுன்னெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கூகுள் ட்ரெண்டை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப டவுட்டாக நீங்கள் ஏஐட்ட கேளுங்களேன். இந்த மாதிரி எனக்கு காஸ்மெட் ப்ராடக்ட் இருக்குது, எனக்கு விற்கவே முடியலை, இந்த மாதிரி ஆடெல்லாம் போட்டேன், என்ன பிரச்சனை, நீங்கள் ஏஐட்ட கேளுங்க. அது ஒரு செட்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லும். நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜிக்கு அது சொல்கிற ஸ்ட்ராட்டஜிக்கு ரெலவெண்ட்டாக இருக்கான்னு பாருங்கள். ஸோ நான் சொன்ன டாப்பிக்கோட ரிலேட்டடாக நீங்களும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாதிரி ஆகிப்போம்ல. எத்தனை நாள் நீங்கள் இன்னொரு ஆளை நம்பிக்கிட்டே இருப்பீங்க? ஒரு சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அடுத்த இடத்துக்கு தானே நீங்கள் போகணும் பார்ப்பீங்க. So easy. Thank you sir. Thank you sir. Thank you. Thank you. சார் இப்ப நாங்க வந்து அவருக்கு சொல்லி நாங்க இப்ப திறந்துட்டோம் அந்த சோசியல் மீடியா எல்லாம். எங்களுக்கு அதுல வந்து இப்ப நாங்களா அது போட போக்கல அது வந்து இஷ்யூஸ் ஒன்றும் வராதா சார்? இப்ப அவங்களுக்கு ஐக்யூ தெரியும் தானே சார், அவங்களுக்கு அதுக்கு உண்டான ஐடி வேர்ல் அந்த பாஸ்வேர்டு வேர்ல் எல்லாம் தெரியும். இப்ப நாங்க வந்து இங்க நாங்க போஸ்ட் வேர்ல் போட போக்கல அங்க அவங்களுக்கு எங்களுக்கும் அந்த அந்த என்ன சார் எப்படி சொல்றது, அவங்களுக்கு பிரச்சனைகள் என்ற அந்த சோசியல் மீடியா இதுவரை பேஜுவலுக்கு எல்லாம் பிரச்சனைகள் வராது தானே சார்? பிரச்சனைகள் வராது அப்படின்றது நீங்க அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கைட்லைன்ஸ் இருக்கு. நீங்க எந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல போட்டீங்களோ அந்த கைட்லைன்ஸை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவதுமா, நீங்க ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு இங்க ஒரு இன்ஸ்டியூட்ல வந்து கத்துக்கிட்டீங்கல்ல, இந்த இன்ஸ்டியூட்ல வந்து சேர்ந்து ஏதோ ஒரு பொருளை கத்துக்கிறதுக்கு அவங்க கத்து கொடுத்தாங்க இல்லையா, அது மாதிரி போஸ்ட் போடுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைம்மா. வெறும் 2 மணி நேரத்துல உட்காந்தீங்கன்னா நீங்களே கத்துப்பீங்க. அதுக்கு தான் சொல்றேன், உங்களுக்கு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஏகப்பட்டது இருக்கு. சரி, இதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏதாவது படிக்கணுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்க சும்மா இருந்தீங்கன்னா ஏஐயோட பேசிக்கிட்டே இருங்க, அதுவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். ஏஐயோட பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவே சொல்லும். எனக்கு வந்து இந்த பொருள் எங்க கிடைக்குதுலாம் பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி கேளுங்க. உங்க ஃப்ரெண்டாவே வச்சுக்கோங்க. நீங்க தயவு செய்து, நான் எல்லாருக்குமே ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் சொல்றேன், போன்ல ரீல்ஸ் பார்க்காதீங்க, ஃபேஸ்புக் பார்க்காதீங்க, யூடியூப் பார்க்காதீங்க. உங்க டயத்தை தேவையில்லாம வந்து டயத்தை செலவு பண்ணாதீங்க, யூஸ்ஃபுல்லா செலவு பண்ணுங்க. அப்ப நீங்க ஏஐ ஜெமினி ஏஐ இருக்கு, கூகுள் நானோ இருக்கு, இதை ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன டவுட் வேணாலும் கேளுங்க, அதை ஆன்சர் பண்ணுங்க. இன்னைக்கு வெதர் எப்படி இருக்குன்னு கேளுங்க, பதில் சொல்லும். இன்னைக்கு நாள் எப்படி போகும்னு கேளுங்க, பதில் சொல்லும். ஏதோ ஒண்ணு, ஆனா யூஸ்ஃபுல்லான விஷயமா சொல்லும். அதுக்கு புரியலைன்னா புரியலைன்னு சொல்லும். நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு புரிய மாட்டேன்டுது, நான் ஃபினான்ஸ் அட்வைசர் இல்லை, நீங்க என்கிட்ட பணத்தை பத்தி கேட்காதீங்கன்னு சொல்லும். ஸோ உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்க கரெக்டா கேட்கணும், கேட்டீங்கன்னா அது கரெக்டா பதில் சொல்லும். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த கிளாஸ் சார் வெரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. 0ல இருந்தேன்னா ஒரு 35-40 உயர்ந்திருக்கேன். நான் அட்மினை தொடர்பு கொண்டிருக்கேன், சில விரைவில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு அட்மின் தான் காரணம், அதுக்கு சார் தான், அஸ்லாம் சார் தான் காரணம். ஏன்னா அவருடைய ப்ராடக்ட், அவருடைய இன்னும் சொல்ல போனால் ஆர்கானிக்காக எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல், கெமிக்கல் இல்லாமல் பொருட்களை வந்து கொடுக்கணும்னு நினச்ச அவருடைய நல்ல நினப்புக்கு தான், அவருடைய ஆசைக்கு தான் நான் வந்து இந்த செமினார் நான் எடுக்கிறேன் சார். இந்த பொருளை வந்து பிராண்ட் லெவல் பண்ணலாம். ஸ்ரீலங்கான்றது வந்து
ரொம்ப ஈஸியா ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு நாடு. நான் சுத்திட்டு வந்ததுல சொல்றேன். நான் 64 கண்ட்ரிஸ் டிராவல் பண்ணியிருக்கிறேன். என் பெஸ்ட் இந்தியா தான் சொல்லுவேன். ரெண்டாவது வந்து ஸ்ரீலங்கால வந்து சம்பாதிக்க முடியாமலாம் இல்லை. ஈஸிலி ஃபைண்ட் அவுட். மணி நாட் அ பிக் டீல். பணம் பெரிய விஷயமே இல்லை. பணம் ஈஸியா சம்பாதிக்க முடியும். யாராச்சும் நம்புவீங்களா? ஆனா ஸ்ரீலங்காவில் யாருமே நம்ப மாட்டீங்க. சார் சொல்றீங்க சரி காசு வரமாட்டேன்டுதே அப்படின்னா, காசு வர்றதுக்கான விஷயத்த நீங்க கரெக்டா செஞ்சீங்க. செய்யறது என்னவோ 1 மாசம் 2 மாசம் தான். அதை நீங்க ஸ்ட்ராட்டஜியா கரெக்டா செஞ்சுட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்க பேசிவ் இன்கமா வந்துகிட்டே இருக்கும். நீங்க ஜஸ்ட் ஃபாலோ பண்ண மட்டும் போதும். அதுக்கு தான் சொல்றேன், இ காமர்ஸ் உங்களுடைய பொருளை நீங்களே முதல்ல நம்பல, நீங்களே அதுக்கான குவாலிட்டி சர்டிபிகேட் கொடுக்கல அப்படின்னா வேற யாரும் நம்ப மாட்டாங்க. சார் இன்னும் ஒரே டவுட் உண்டு. சொல்லுங்க. நான் இப்ப லிப் டெஸ்டிங் எடுக்கிறேன்டா சார், அதுக்கு உண்டான ப்ரோசஸ் எப்படி கொஞ்சம் லேப் டெஸ்டிங் எடுக்கணும் அப்படின்னா நீங்க உங்களுக்கு சார் சொல்லி கொடுத்துருப்பார்ல ஒரு ப்ராடக்ட் எப்படி மேனுஃபேக்சர் பண்றதுன்ட்டு, எப்படி ப்ராடக்ட் எப்படி. அப்ப அதுல அந்த ப்ராடக்ட்டை எடுக்கிறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ரொம்ப சிம்பிள் மேடம். நீங்க ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறீங்க, எதை பேஸ் பண்ணி வாங்குவீங்க? நான் இந்த கிரீமை போட்டா எனக்கு ஸ்கின்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, வரக்கூடாது தானே? ஆமாம் சார், வரக்கூடாது. அப்ப அதுதான் கவர்மெண்ட்டும் பார்க்கும். அப்போ எங்க ஊர்ல இருக்கிற சர்டிபிகேட் வந்து எனக்கு தெரியும், நான் சொல்லிட்டேன். உங்க ஊர்ல சர்டிபிகேட் வேணா உங்க ஏஐட்ட தான் கேட்கணும். உங்க ஏஐட்ட கேளுங்க, ஹவு டு கெட் சர்டிபிகேட் ஃப்ரம் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்னு போடுங்க, சரசரன்னு லிஸ்ட் சொல்லுவோம். சார் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன். இப்ப நாங்க வெப் டெஸ்டிங் இப்ப எங்களோட ப்ராடக்ட் நாங்க இன்னும் குவாலிட்டியா நாங்க குடுக்கணும் தானே சார். நானும் வந்து எல்லாம் நேச்சுரல் தான், ஆர்கானிக் தான், கெமிக்கல்ஸ் இல்லாம அப்படித்தான் குடுக்குறோம். அது நாங்க லெப் டெஸ்டிங்க்கு நாங்க குடுக்குறேன்டா. இப்ப அவங்க என்ன மாதிரி எங்கள்கிட்ட கேட்பாங்கன்னு தெரியாதே சார். சாம்பிள் கேட்பாங்க தானே சார். சல்லி அமௌண்ட் அவங்களுக்கு கொடுக்கணுமா, இல்லாட்டி நாங்க எங்க கண்டிப்பா டெஸ்டிங் சர்டிபிகேட்டுக்கு கண்டிப்பா அமௌண்ட் கொடுக்கணுமா? நீங்க ஐஎஸ்ஓ சர்டிபிகேட் வாங்கணும்னாலே இந்தியால வந்து 10,000 ரூபா, உங்க ஊர் காசுக்கு 35,000 ரூபா. நார்மலா உங்களுக்கு இம்போர்ட் டியூட்டியே, நீங்க இப்ப நான் இந்தியால இருந்து ஒரு பொருளை இறக்குறேன், ஸ்ரீலங்கால இறக்குறேன்னா ஸ்ரீலங்கால இருந்து அதுக்கான சர்டிபிகேட், அதாவது எங்க ஊர்ல ஐஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க, உங்க ஊர்ல எஸ்எல்சின்னு நினைக்கிறேன், தரச்சான்றிதழ். அது வாங்குறதுக்கு உங்க ஊர்ல 35,000 ரூபாய் கேக்குறாமா? 4 to 5 daysல கொடுப்பாங்க. ஆமா, ஐஎஸ்ஓ இந்தியால வந்து ஐஎஸ்ஓ இல்ல, ஐஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க, இந்தியன் ஸ்டாண்டர்ட். ஆமா, அது மாதிரி உங்க ஊர்ல தரச்சான்றிதழ் ஒண்ணு வாங்கணும். அந்த தரச்சான்றிதழை நீங்க வாங்குனீங்க அப்படின்னா அதுக்கான காஸ்ட்டை நீங்க பேர் பண்ணி தான் ஆகணும். ஒன்ஸ் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை வந்து உங்களுடைய வெப்சைட்ல உங்களுக்கான அங்கீகாரமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஏஐ சொல்லுது 500 அது மார்க்கெட் வேல்யூ சொல்லாது சார். இப்போ நீங்க லேண்ட் வாங்க போனீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல வந்து மார்க்கெட் வேல்யூ ஒன்னா இருக்கும், ரியல் வேல்யூ ஒன்னா இருக்கும் இல்லையா? அது மாதிரி தான். ஜஸ்ட் நமக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், அவ்வளவுதான். சார் இப்ப நான் வந்து இப்ப லாஸ்ட் டைமும் வந்து ஐஎஸ்ஓ அந்த சர்டிஃபை பண்ணிக்கணும் அப்படி இப்படின்னு எல்லாம் கொஞ்சம் சொல்லும். நான் ஒருத்தர கான்டாக்ட் பண்ணேன், அவங்க இந்தியால தான் இருந்து பேசினாங்க, ஒரு கேர்ள் ஒன்று தான் பேசினாங்க. அவங்க வந்து நிறைய ப்ரோசஸ் கொஞ்சம் சொன்னாங்க. சொல்லிட்டு அமௌண்ட் வந்து 148,000 1,48,000 கேட்டாங்க. அவ்வளவு வராதுமா, அவ்வளவு வராது. கண்டிப்பா அவ்வளவு வராது. இந்தியால எடுக்கணும் அதிகபட்சம் 35,000 ரூபாய் வருமா, உங்க ஊர் காசுக்கு 35,000 வரும் சார். இப்ப எங்களுக்கு அதான் உங்களோட மூலியமா சரி, இப்ப நாங்க ஐகாவை கான்டாக்ட் பண்ணி நீங்க அட்மின்ட்ட டைரக்டா கேளுங்க, அட்மின் மூலமா நான் என்ன செஞ்சு தர முடியுமோ கண்டிப்பா நான் செஞ்சு தரேன். ஸ்ரீலங்கன் ப்ராடக்ட் ஒன்று செய்யறதுன்னா அது ஸ்ரீலங்காட ஐஎஸ்ஓ தானே வேணும். ஆமா, ஐஎஸ்ஓன்றது வந்து தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கங்க, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். எஃப்டிபின்னு ஒன்று இருக்கு, அது வந்து யூரோப் கண்ட்ரி போகணும்னா எஃப்டிபி சர்டிபிகேட் ஒன்று வாங்கணும். நீங்க ஒரு கண்ட்ரிக்கு போகும்போது ஒரு சர்டிபிகேட் வாங்கி தான் போகணும். நீங்க வந்து லோக்கல் மார்க்கெட்டை பிடிக்கணும்னா நீங்க ஸ்ரீலங்கனோட கவர்மெண்டோட தரச்சான்றிதழ்களை வாங்கணும் கண்டிப்பா. இதனால இந்த பொருளை யூஸ் பண்றதுனால எந்த பிரச்சனையும் வராது. இதுக்கு வந்து கவர்மெண்டே வந்து அப்ரூவல் கொடுக்குதுன்றது சொன்னீங்கன்னா எப்படி சார்? இன்டர்நேஷனல் சர்டிபிகேட் எடுக்கிறதுண்டா அதோட ரூட் எப்படி? இன்டர்நேஷனல் சர்டிபிகேட்டா? இன்டர்நேஷனல் சர்டிபிகேட்னு இது காஸ்மெட்டிக் தனியா இல்ல மேடம். நீங்க ஒரு கண்ட்ரிக்கு பொறுத்து தான் நம்ம சர்டிபிகேட் எடுக்க முடியும். சார் ஆனா எனக்கு அவங்க சொன்னாங்க வந்து இப்ப நாங்க அங்க செஞ்சாலும் எங்களுக்கு வந்து ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்ல வந்து அப்ரூவ்ட் இருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. ஐஎஸ்ஓ வந்து உங்களுக்கு வந்து வேர்ல்டு வைடு அப்ரூவ்ட் இருக்குமா, அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. ஐஎஸ்ஓல கிட்டத்தட்ட 4 டைப் ஆஃப் சர்டிபிகேட் இருக்கு.
சார் சரிங்களா? இப்ப எனக்கு ஆமா. தெளிவுபடுத்தினாங்க. இதுல நீங்க எதை Excuse சூஸ் me, sir. பண்றீங்கன்றது ஒரு விஷயத்தை பாருங்க. ரொம்ப சிம்பிள். உங்க கம்பெனியோட ரிஜிஸ்ட்ரேஷன், உங்க ப்ராடக்டோட ட்ரேட்மார்க், உங்களுடைய சர்டிஃபிகேஷன், உங்களுடைய தரச்சான்றிதழ், இது மட்டும் 4 ஃபர்ஸ்ட் இனிஷியல் அது ரெடி பண்ணுங்க. இதுல 4ஐயும் போட்டுட்டு நீங்க வெப்சைட்டை ரன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே தெரியும் எந்த கண்ட்ரிக்கு போகும்போது எந்த மாதிரியான சர்டிஃபிகேட் வேணும்ன்றது நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. Excuse me, sir. சொல்லுங்க. ஐகாவுடைய அட்மின். ஓகே, நாங்க இந்த ப்ரோக்ராம் மூலமா நிறைய யூஸ் எடுத்தோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய யூஸ் எடுத்தாங்கன்னு அவங்களோட ஃபீட்பேக் நாங்க கேட்க முந்தையே சொல்லிட்டாங்க. அதுல இருந்தே தெரியுது இந்த ப்ரோக்ராம் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு. நீங்க சொன்ன மாதிரியே ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட் வந்து எப்படி மேனுஃபேக்சர் பண்றோம், அதை எப்படி ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் ரூல்ஸ் அடிப்படையில ரெஜிஸ்டர் பண்ணி மார்க்கெட் பண்ணலாம் என்ற நாலேஜை நாங்க கொடுக்குறோம். ஒரு நல்ல ப்ராடக்ட் ஒன்று கையில இருக்கும் போது அந்த ப்ராடக்ட் எப்படி சரியான வாடிக்கையாளரை தேடி போகலாம் என்ற விஷயத்த நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்க. இந்த வெபினார் மூலம் நாங்க அந்த நோக்கத்தை நிறைவு செய்தோம் என்று நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் தேவைகளுக்காக நாங்க உங்களை கான்டாக்ட் பண்றோம் சார். நிறைய வேலைப்பளுகளுக்கு மத்தியில் ஐகாவுக்காக நேரம் ஒதுக்கியதற்காக உங்களுக்கு மிக்க ஐகா நிறுவனம் சார்பாகவும் ஐகாவினுடைய மாணவர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ சோ மச் சார். நன்றி. உங்களோட டைமுக்கு. தேங்க்யூ. ஓகே சார். everyone. தகவலுக்காக கனெக்ட் பண்றோம். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன அட்மின் சேரோட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருமாறு. நான் வந்து மேனேஜ்மெண்ட் மூலமா அதுக்கு ஏற்பாடு செஞ்சு தரேன். ஓகே, நான் மெசேஜ் போட்டு. நன்றி. ஓகே. நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். நன்றி. உங்களோட பேசுனது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மிஸ். Sir, excuse me, sir. You can leave now, sir. Okay. Thank you. Thank you. ஓகே, ஐகாவினுடைய பழைய மாணவர்கள் மற்றும் எதிர்காலத்தில் ஐகாவுடன் சேர்ந்து பயணிக்க இருக்கின்ற அனைவருக்காகவும் ஐகாவினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் சோஷியல் மீடியாஸ்ல ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபேஸ்புக் பேஜ்ல இருக்கிற போஸ்ட்டுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் எதிர்காலத்துல வரக்கூடிய மாணவர்களுக்கு அது பயனளிக்கும். உங்கள் மூலமா அது பயனளிக்க கூடும். ஃபேஸ்புக்ல இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லையும் உங்களோட ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. எங்களுக்கு அது மிகவும் யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். அதே நேரம் இந்த மாதம் 26ஆம் தேதி ஆரம்பிக்க இருக்கின்ற டிப்ளமா இன் ஹெர்பல் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கோர்ஸ் சம்பந்தமான ஸ்பெஷல் ஆஃபர் அனௌன்ஸ்மெண்ட் தான் நான் இப்போ செய்ய போறேன். அதாவது டிப்ளமா கோர்ஸுக்கு நாங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்திருந்த 9000 ஆஃபர் இந்த மந்தோட முடிவடையுது. அடுத்த மாதம் நீங்க டிப்ளமா கோர்ஸ் ஃபாலோ பண்றதுக்கு இருக்கிறீங்கண்டா 39,000 உங்களுக்கு வரவிடப்படும். அதனால இந்த பெஸ்ட் சான்ஸை பயன்படுத்தி கொள்ளுங்க. ஒரு குவாலிட்டி ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுங்க. அந்த ப்ராடக்டை சரியான முறையில நாங்க தார வழிகாட்டலின் கீழே இலகுவாக தேர்ட் பார்ட்டி கிட்ட போகாம நீங்களே டிரெக்டா டீல் பண்ணி உங்களோட ப்ராடக்டை ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளுங்க. அதுக்கான தர சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளுங்க. அதன் பிறகு சரியான கஸ்டமரை தேடி, சார் சொன்ன மாதிரி சரியான கஸ்டமரை தேடி உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நீங்க செஞ்சு கொள்ளலாம். கோர்ஸ் சம்பந்தமான மேலதிக தகவல்களுக்காக ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஐகாவினுடைய பழைய நம்பர் நோட் 7660148113. ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் என்ற ஒரு ரீசன்னால அந்த வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிக்கொள்ள இயலாம இருக்கு எனக்கு. அதனால இந்த நம்பரை கான்டாக்ட் பண்றதன் மூலம் நான் உங்களுக்கு குயிக் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். நோட் 7670348113 என்ற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட கோர்ஸ் டீடைல்ஸ் இருந்தாலும் சரி, பழைய மாணவர்களாக இருந்தா உங்களுக்கான உதவிகள் இருந்தாலும் சரி, இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகே, இந்த மீட்டிங் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஏதும் டவுட்ஸ் இருந்தா குரூப்ல கேளுங்க. நான் எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணக்கூடியதா செட்டிங்ஸை மாத்தி வைக்கிறேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து சாரோட தொடர்பு கொள்றதை கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஏற்பாடுகளையும் மேனேஜ்மெண்ட்டோட இதன் பிரகாரம் உங்களுக்கு நான் ஏற்பாடு செய்து தரேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். மேம், அந்த டிப்ளமாக்கு பிறகு என்ன சரி ஹையர் நேஷனல் டிப்ளமா இல்லை டிகிரி அந்த அது வரைக்கும் போகக்கூடிய
வாய்ப்புகள் இருக்குது நம்மளோட ஓ டிப்ளமா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணினவங்களுக்கு அட்வான்ஸ் டிப்ளமா கோர்ஸ் ஃபாலோ பண்ணலாம். அட்வான்ஸ் டிப்ளமா சம்பந்தமான மேலதிக தகவல்களுக்கும் ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான கோர்ஸ் டீடைல்ஸ், கோர்ஸ் கண்டென்ட், ஃபீ டீடைல்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்றேன். ஸ்டார்டிங் டேட்ஸோடு. ஓகே ஓகே ஜாதகம். தேங்க்யூ. ஓகே மீட்டிங் எண்ட் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ ஸோ மச். வீடியோ ரெக்கார்ட் போடுவீங்க குரூப்ல? ஓ நான் நாளை காலையில ஷேர் பண்ணுறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். பாரக்கல்லாஹ்.